السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين وصلى الله على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. إن شاء الله நம்முடைய இன்றைய இந்த அமர்வு كان الناس أمة واحدة, மனிதர்கள் அனைவரும் ஒரே சமுதாயமாக இருந்தார்கள் என்ற தலைப்பில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய குர்ஆனின் ஒரு ஆயா, சூரா பக்ரா 2வது அத்தியாயம் 213, இதன் அடிப்படையில் இருக்கும் இன்ஷா அல்லாஹ். நம்முடைய மஜ்லிஸ் இந்த அமர்வை ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவின் அடிப்படையில் நம்முடைய உட்காருகிற முறையில கூட எவ்வளவு தூரம் நெருக்கமாக வர முடியுமோ அவ்வளவு தூரம் நெருக்கமா வந்துருங்க. வயதானவர்கள், முடியாதவர்கள், சுவர்ல சாய்ந்திருக்க வேண்டுங்கிற நிலையில இருக்கக்கூடியவங்க உட்காரலாம். வாலிபர்கள், சக்தி உள்ளவர்கள் நெருக்கமாக இன்ஷா அல்லாஹ் இருக்கணும். அல்லாஹு தஆலா நம்முடைய இந்த அமர்வை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவரிடம் பிரார்த்தனை செய்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா பக்ரா 2வது அத்தியாயத்துடைய 213வது ஆயா, كان الناس أمة واحدة فبعث الله النبيين مبشرين ومنذرين وأنزل معهم الكتاب بالحق ليحكم بين الناس فيما اختلفوا فيه وما اختلف فيه إلا الذين أوتوه من بعد ما جاءتهم البينات بغيا بينهم فهدى الله الذين آمنوا لما اختلفوا فيه من الحق بإذنه والله يهدي من يشاء إلى صراط مستقيم என்று அல்லாஹ் சொல்கிறான். மனிதர்கள் அனைவரும் ஒரே சமுதாயமாகத்தான், ஒரே இனமாகத்தான், ஒரே உம்மத்தாகத்தான் ஆரம்பத்தில் இருந்தார்கள். كان الناس أمة واحدة فبعث الله النبيين مبشرين ومنذرين. அல்லாஹ் தன்னுடைய நபிமார்களை, தூதர்களை அனுப்பி வைத்தான், நற்செய்தி சொல்லக்கூடியவர்களாக, அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவர்களாக அனுப்பி வைத்தான். மேலும் அந்த மனிதர்களுக்கிடையே தீர்ப்பளிப்பதற்காக وَأَنزَلَ مَعَهُمُ الْكِتَابَ بِالْحَقِّ لِيَحْكُمَ بَيْنَ النَّاسِ فِيمَا اخْتَلَفُوا فِيهِ. மனிதர்கள் தங்களுக்கு இடையே ஏற்படுத்தி கொண்ட கருத்து வேறுபாடுகளில், முரண்பாடுகளில் எது சத்தியம், எது அசத்தியம், எது உண்மை, எது பொய் என்பதை பிரித்து காட்டி தெளிவுபடுத்தி தீர்ப்பளிப்பதற்காக அல்லாஹ் அந்த நபிமார்களுடன் வேதத்தையும் இறக்கினான், சத்தியத்தை கொண்டு இறக்கினான். அதன் மூலமாக அந்த மனிதர்களுக்கிடையே அவர்கள் தீர்ப்பளித்தார்கள். وَمَا اخْتَلَفَ فِيهِ إِلَّا الَّذِينَ أُوتُوهُ مِنْ بَعْدِ مَا جَاءَتْهُمُ الْبَيِّنَاتُ بَغْيًا بَيْنَهُمْ. ஆனாலும் அதற்கு பிறகும் இவ்வாறு தெளிவான அத்தாட்சிகள், அல்லாஹ்வுடைய வேதம் இறக்கப்பட்டு நபிமார்கள் மூலமாக அது தெளிவுபடுத்தப்பட்ட பிறகு கூட மக்கள் பிரிவினையில் கருத்து வேறுபாடுகள் இருந்தார்கள். தெளிவான அத்தாட்சிகள் வந்த பின்னர் கூட அவர்கள் தங்களுக்குள் ஏற்பட்ட பொறாமையின் காரணமாக முரண்பட்டார்கள். அல்லாஹ் தஆலா இதை சொல்லிவிட்டு சொல்லுகிறான், அடுத்து சொல்லுகிறான், فَهَدَى اللَّهُ الَّذِينَ آمَنُوا لِمَا اخْتَلَفُوا فِيهِ مِنَ الْحَقِّ بِإِذْنِهِ. ஆனா அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட, ஈமான் கொண்ட மக்களுக்கு கருத்து வேறுபாடுகளில் அல்லாஹ்வின் கட்டளையை கொண்டு, அனுமதியை கொண்டு, சத்தியத்தை கொண்டு அல்லாஹ் தஆலா நேர்வழி காட்டினான், வழிகாட்டினான், ஹுதாவை காட்டினான். வல்லாஹு யஹ்தி மை யஷாஉ இலா சிராத்தி முஸ்தகீம். அல்லாஹ் தன் நாடுவோருக்கு நேரான பாதையின் பக்கம் அவர்களுக்கு வழிகாட்டுகிறான் என்று சொல்லுகிறான். இந்த ஆயத்துடைய விளக்கத்துல இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹி தஆலா தஃப்சீர் அறிஞர்கள்ல, குர்ஆனுக்கு விளக்குரை எழுதிய அறிஞர்கள்ல மிக பிரபலமான, மிகவும் அறிஞர்களால் பாராட்டப்படக்கூடிய ஒரு அறிஞர் இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ். அவருடைய விளக்கத்தில் இதனுடைய பின்னணியை ஆரம்பிக்கிறார்கள். கான الناس உம்மத்த வாஹிதா என்று அல்லாஹ் சொல்லுகிறான். உம்மத், மனிதர்கள் அனைவரும் ஒரே சமுதாயமாக இருந்தார்கள் என்றால் அது எப்படி? இது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டதிலிருந்து
அவர்களுடைய பிள்ளைகளின் மொத்த தலைமுறை 10 தலைமுறை வரைக்கும் ஒரே சமுதாயம், ஒரே உம்மத். இந்த பூமியில 2 உம்மத் இருக்கவில்லை, 3, 10, 100 இருந்ததே இல்லை. 10 தலைமுறை வரைக்கும். அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய இந்த செய்திய இமாம் இப்னு ஜரீர் தன்னுடைய தப்சீர்ல பதிவு செய்திருக்காங்க. அதை இமாம் இப்னு கஸீர் மேற்கோள் காட்டுகிறாங்க. அல்லாஹ் தஆலா இந்த சமுதாயத்துல முதல் 10 தலைமுறை வரைக்கும், ஆதமிலிருந்து நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வருகை வரைக்கும் இந்த பூமியிலே 10 தலைமுறை அவர்கள் அனைவருமே சத்தியத்தின் மார்க்கத்தில் இருந்தார்கள். அதுதான் அல் இஸ்லாம். இஸ்லாமிய மார்க்கத்தில் இருந்தார்கள். அல்லாஹை மட்டும்தான் வணங்கினார்கள். அவர்களில் யாருமே இணை வைக்கக்கூடியவர்களாக இருந்ததே இல்லை. முதலாக இணை வைப்பு நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய காலத்தில் வாழ்ந்த மக்களிடம் தான் வருகிறது. அப்படி என்றால் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய மக்கள், இணை வைத்த மக்கள் 11வது தலைமுறை. இந்த 11வது தலைமுறை மக்களில் தான் 2 உம்மத் உருவாகிறது. ஒரு உம்மத் அல்லாஹை மட்டுமே வணங்கி கொண்டிருக்கிற முஸ்லிம்கள். அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு நபி. அந்த நபியின் மார்க்கத்தை அந்த நபி எப்படி சொல்லிக் கொடுத்தாரோ அது போலவே தங்களுடைய வாழ்க்கையில் பின்பற்றி கொண்டு வந்தவர்கள். அவருடைய இபாதத்துகள், வணக்கங்கள் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருந்தது. யாரும் வித்தியாசமான புதிய ஒரு வணக்கத்தை அல்லாஹ்வுக்கு செய்வதாக ஆரம்பிக்கவில்லை. அந்த தலைமுறை, அதற்கு அடுத்த தலைமுறை, அதற்கு அடுத்த தலைமுறை என்று 10 தலைமுறைகள், 10 பரம்பரைகள் வரைக்கும் எல்லோருமே ஒரே சமுதாயமாக, அவர்களுக்கு மத்தியில் எந்த கருத்து வேறுபாடும் இல்லாமல், அதாவது மார்க்க விஷயத்தில் எந்த கருத்து வேறுபாடும் இல்லை. ஒரு உம்மத் என்பது கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் மார்க்கத்தில் ஒன்றுபட்டு இருப்பது. ஒரு உம்மத் என்பது மார்க்கத்தை கொண்டு அல்லாஹுவை வணங்குவதிலும், அல்லாஹ்வுடைய நபிக்கு கீழ்ப்படிவதிலும், மார்க்க சட்டங்களை பின்பற்றுவதிலும் ஒரே கருத்தில் முரண்படாமல் இருப்பது. எப்போது முரண்பாடு வருகிறதோ அப்பொழுது முரண்படுகிறவர்கள் ஒரு கூட்டமாக, அதிலே இன்னொருத்தர் ஒரு கூட்டமாக உருவாகுவார்கள். அது மார்க்கத்தின் பெயரால் உருவாகும் போது என்ன ஆகும் கேட்டால், மார்க்கத்தில் 2 விதமான கூட்டங்கள் உருவாகுவார்கள். இன்னொரு கூட்டம் இந்த 2 கூட்டத்தையும் எதிர்த்து கொண்டு, நீங்கள் 2 பேரும் சொல்லுவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று வரும் பொழுது அவர்கள் ஒரு கூட்டமாக உருவார்கள். அவர்கள் 3வது. இப்படி ஒவ்வொரு கூட்டமாக இந்த பூமியில் அதிகரிப்பதற்கு காரணமாக இருந்ததிலே மூல காரணம், அதனுடைய தொடக்கம் எங்கே என்றால் ஷிர்கிலிருந்து ஆரம்பிக்கிறது. ஆக முதல் 10 தலைமுறைகள் சத்தியத்தில் இருந்தவர்கள் ஷிர்கிலே இருக்கவில்லை, குஃப்ரிலே இருக்கவில்லை. அவருடைய இபாதத்துகள் எல்லாமே அல்லாஹ்வுக்கு மட்டும் செய்யப்படுவதாகத்தான் இருந்தது. 11வது தலைமுறையாக நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய காலத்தில் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய மக்கள் உருவாகிறார்கள். ஆகவேதான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், ஆதமிலிருந்து நூஹ் வரைக்கும் உள்ளவர்கள் எல்லோரும் சத்தியத்தின் மார்க்கத்தில், இஸ்லாமில் தான் இருந்தார்கள். இதற்கு பிறகு வந்தவர்கள் கருத்து வேறுபாடு கொண்டார்கள். எதிலே கருத்து வேறுபாடு? இபாதத்திலே கருத்து வேறுபாடு, அல்லாஹை வணங்குவதில் கருத்து வேறுபாடு, அல்லாஹ் எதற்காக படைத்தானோ அந்த படைப்பின் நோக்கத்தில் கருத்து வேறுபாடு. அப்படியே தௌஹீதிலே கருத்து வேறுபாடு வந்து விட்டது. ஒன்று தௌஹீத் தான் என்று ஒரு சாரார், இன்னொன்று இதுவும் தௌஹீத் தான், இதுவும் தௌஹீத் தான். அப்படி என்ற ஷிர்கான ஒன்றை கூட தௌஹீத் என்று வாதிக்கக்கூடியவர்கள் வந்து விட்டார்கள். இவர்கள் எப்படி வந்தார்கள் என்கிற வரலாறு நூஹ் சூராவிலே நமக்கு இருக்கிறது. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய பிரச்சாரம் அந்த மக்களிடம் போனதற்கு, நூஹ் அனுப்பப்பட்டதற்கு காரணம் என்ன? அவர்கள் சிலைகளை வணங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனால் அந்த சிலைகள் வணங்கப்படுவதற்கு எது காரணமாக இருந்தது என்று அந்த வரலாறை பின்னே போய் பார்த்தால், இந்த முதலாக சிலை வணக்கம் என்பதற்கு வந்ததற்கு காரணமே நல்லடியார்கள் மீது இருந்த நல்ல நம்பிக்கை. நல்லடியார்களை பாராட்டுவது அல்லது அவர்களை போல நாமும் இருக்க வேண்டும் என்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் முதலாக சிலை வணக்கம் வந்தது. அந்த நல்லெண்ணம் எப்படி வந்தது? 5 நல்லடியார்கள் பெயரில் வந்தது. வத், சுவா, யகூஸ், யஊக், நஸ்ர். இந்த 5 பேரும் நல்லடியார்கள். இந்த 5 பேரும் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய 11வது தலைமுறை இருக்கிறது, இணை வைப்பவர்களுடைய தலைமுறை. அந்த தலைமுறை வருவதற்கு முன்பு ஒரு சில தலைமுறையிலே முன்னாடி வாழ்ந்தவர்கள். அப்படி என்றால் முதல் 10 தலைமுறைக்கு வரக்கூடியவர்கள் இந்த 5 பேர், வத்து, சுவா, யகூஸ், யஊக், நஸ்ர். இந்த 5 பேருமே நல்லடியார்கள், 5 பேருமே முஸ்லிம்கள். அதுவும் சாதாரணமானவர்கள் அல்ல. அல்லாஹ்வை வணங்குவதில் மக்களுக்கு மத்தியில் மிகவும் பாராட்டப்பட்டவர்கள். மக்கள் எல்லாம் இவர்களை போல் நாம் இருக்கக்கூடாதா,
நாம் இவர்களை நினைத்து பார்க்கும் போதெல்லாம் அல்லாஹ்வின் ஞாபகம் வரும். இவர்களை நினைத்து பார்த்தால் அல்லாஹ்வுக்கு நாம் நம்முடைய வணக்கத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்றது ஞாபகம் வரும் என்கிற அளவிற்கு பேசிக்கொண்டவர்கள். அப்போ அவர்களுடைய இறப்புக்கு பிறகு அவர்கள் தொழுது கொண்டிருந்த வணங்கி கொண்டிருந்த இடத்தில் அவர்களின் நினைவுக்காக சிலை நடப்படுகிறது. அதுவும் ஆரம்பத்தில் ஒரு தூணாக ஒரு சிலையாக நடப்பட்டு மக்களுடைய உள்ளங்களில் ஷைத்தான் ஒரு ஊசலாட்டத்தை, ஒரு உதிப்பு, ஒரு எண்ணத்தை, அது நல்ல எண்ணத்தின் பெயரால் போட்டான். இவர்களை போல் நீங்கள் இருக்க வேண்டாமா? இவர்கள் இறந்து விட்டார்கள் என்றால் நீங்கள் இப்படியே மறந்து விடுவீர்களா? நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இவர்களின் நினைவு உங்களுக்கு வர வேண்டும் என்பதற்காக அவர்கள் வணங்கி கொண்டிருந்த இடத்தில் ஒரு அடையாளத்தை வையுங்கள், ஒரு சிலையை வையுங்கள், அல்லது ஒரு தூணை நிறுத்துங்கள் என்று ஷைத்தான் அவர்களின் உள்ளங்களில் போடுகிறான். இந்த யாருடைய உள்ளங்களில் ஷைத்தான் போடுகிறானோ அவர்கள் அந்த 10 முதல் தலைமுறைக்குள் இருப்பவர்கள் தான். இந்த 10 முதல் தலைமுறைக்குள் இருக்கிற இவர்கள் அல்லாஹ் வணங்கி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் என்ன நினைத்தார்? ஆமாம், உண்மைதானே. நாம் நினைத்து பார்க்கும் பொழுது இவர்களை இழந்த பிரிவு ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் இவர்களை நினைக்க நினைக்க நாமும் இவர்களைப் போல அல்லாஹ்வுக்கு பிடித்தமான நல்லடியார்களாக இருக்க வேண்டும் என்றுதானே நினைக்க முடியும். அப்படி என்றால் ஒரு தூணை நிறுத்தலாம், ஒரு அடையாளம் வைக்கலாம் என்று அவர்கள் வணங்கி கொண்டிருந்த இடத்தில் அடையாளத்தை வைத்தார்கள். அடுத்தது அந்த தலைமுறை போய் அடுத்த தலைமுறை, இவர்கள் யார்? இந்த முந்தைய தலைமுறையின் பிள்ளைகள். இவர்கள் தெரிந்து வைத்திருந்தார்கள் தங்களுடைய தந்தை, தங்களுடைய மூதாதை அவர்கள் இந்த இடத்தில் இந்த அடையாளத்தை வைத்ததற்கு காரணம் அவர்களைப் போல் நாமும் இருக்க வேண்டும் என்கிற நல்ல எண்ணம், அதற்காகத்தான் வைத்திருக்கிறார்கள். ஆக இவர்கள் நல்லடியார்கள் என்று இவர்களும் நம்பினார்கள். அடுத்த தலைமுறைக்கு இந்த அறிவு குறைய ஆரம்பித்தது. அதற்கு அடுத்த தலைமுறையிடம் இந்த அறிவே இல்லாமல் போய்விட்டது. அதாவது எந்த நோக்கத்திற்காக அந்த சிலை அல்லது தூண் நிறுத்தப்பட்டதோ, அந்த வத்து சுவா யவூஸ் யவுக் நஸ்ர் இந்த நல்லடியார்களின் இடத்தில் நிறுத்தப்பட்டதோ, அந்த நோக்கம் மங்கி போய் அது மறக்கடிக்கப்பட்டு ஷைத்தான் பிறகு அவர்களுடைய உள்ளங்களில் என்ன போட்டான் என்றால், இவர்கள் யார் தெரியுமா? உங்களுடைய முன்னோர்கள் இவர்களிடம்தான் பிரார்த்தனை செய்தார்கள், இவர்களை கொண்டு அல்லாஹ்விடம் உதவி தேடினார்கள், தங்களுடைய தேவைகளை இவர்களிடம் கேட்டார்கள். இவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமானவர்கள். இவர்கள் வழியாக நீங்கள் அல்லாஹ்வை நெருங்கலாம். இவர்களிடம் நீங்கள் பிரார்த்தனை செய்தால் உங்களுக்கு தேவையானது உடனே கிடைக்கும். நீங்கள் இவர்களுக்காக அடுத்து பலியிடுங்கள், இவர்களுக்காக நேர்ச்சை செய்யுங்கள். உதோ நீங்கள் சத்தியம் செய்கிறீர்களே, இவர்களை நீங்கள் மறக்கலாமா? நீங்கள் சத்தியம் செய்வது இவர்களை நினைத்து பாருங்கள், அல்லாஹ்வின் பெயரை விட இவர்களின் பெயரால் சத்தியம் செய்யுங்கள். இப்படித்தான் முதலாக ஷைத்தான் அந்த 11வது தலைமுறையுடைய உள்ளத்திலே ஷிர்கை போட்டான். இபாதத்துகள் அல்லாஹ்வுக்கு மட்டுமே உரியது என்று நம்பி அதன் அடிப்படையிலேயே வணங்கி கொண்டிருந்த ஒரு 5 நல்லடியார்களை, அதுவும் அல்லாஹ் குர்ஆனிலேயே அங்கீகரித்து அவர்கள் நல்லவர்கள் என்று சாட்சி சொல்லி இருக்கிற அந்த பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கிற நல்லடியார்களை இந்த மக்கள் 11வது தலைமுறை மக்கள் வணங்க ஆரம்பிக்கிறார்கள். இவர்கள் தான் 2வது உம்மத். இந்த உம்மத் யார்? ஷிர்கிலே விழுந்திருக்கிற உம்மத். அதாவது ஒரே உம்மத்தாக இருந்த சமுதாயத்தை முதலாக அதுல பிளவை ஏற்படுத்தி அந்த பிளவின் பெயரில் ஒரு கூட்டம் உருவாகிறது என்றால் அந்த கூட்டம் எப்படி உருவாகிறது? வரலாறுல ஷிர்கின் பெயரால் உருவாகிறது. அடுத்து கவனியுங்கள், இந்த ஷிர்கின் பெயரால் உருவான கூட்டத்திற்கு எதிராக இவர்களெல்லாம் அல்லாஹ்வின் பக்கம் அழைக்க வேண்டும் என்பதற்காக இவர்களுக்கு நற்செய்தியும் சொல்லி இவர்கள் இந்த ஷிர்கை விட்டு விலகி அல்லாஹ்வை வணங்கினால் அல்லாஹ் இந்த பூமியிலேயே உங்களுக்கு நல்ல வாழ்க்கையை தருவான், உங்களுக்கு தொடர்ந்து மழையை இறக்குவான், உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான், உங்களுக்கு நல்ல செல்வத்தை கொடுப்பான், உங்களுக்கு நல்ல குழந்தை பாக்கியத்தை கொடுப்பான், உங்களுடைய குழந்தை செல்வங்கள் அதிகமாகும், உங்களுக்கு சக்தி அதிகமாகும், உங்களுடைய உலக வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் என்ற நற்செய்தி. இன்னொரு பக்கம் இதையெல்லாம் நீங்கள் விடமாட்டீர்கள் என்றால் அல்லாஹ் உங்களை தண்டிப்பான், உங்களுக்கு வானத்திலிருந்து வேதனை இறக்குவான், நீங்கள் மறுமை நாளிலும் மிக கடுமையான வேதனைக்கு ஆளாகுவீர்கள், சந்திப்பீர்கள் என்று எச்சரிக்கை. இந்த நற்செய்தியும் எச்சரிக்கையும் சொல்லி இந்த பணிக்கு முதலாக அல்லாஹ் அனுப்பி வைத்த ஒரு ரசூல், முதல் தூதர் தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். ஒரு நபிக்கும் ஒரு ரசூலுக்குமான வித்தியாசங்களில் முதலாவது, ஒவ்வொரு நபியும் ரசூல் அல்ல, ஆனால் ஒவ்வொரு ரசூலும் நபிதான். ஏனென்றால் ஒருத்தர் நபியாக ஆகாமல் ரசூலாக ஆக முடியாது. அல்லாஹ் தஆலா ஒருவருக்கு வஹி இறக்குகிறான் என்றால் முதலில் அவரை நபியாக ஆக்குகிறான்.
அந்த நபிக்கு அவருடைய அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்தி அவருக்கு சில பொறுப்புகளை கொடுத்து அந்த பொறுப்புகளிலே இணை வைக்கக்கூடிய மக்களுக்கு எதிராக அவரை அனுப்பி வைத்து நீ போய் அவருக்கு நற்செய்தி சொல், அவர்களுக்கு எச்சரிக்கை செய், அவர்கள் அந்த இணை வைப்பிலிருந்து ஷிர்க்கிலிருந்து விடுபட்டு அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்களாக இஸ்லாமை சரியாக ஏற்றுக்கொண்டால் அவர்களுக்கு சொர்க்கம் உண்டு என்று சொல்லுங்கள், அவர்களுக்கு மன்னிப்பு உண்டு என்று சொல்லுங்கள், அவர்கள் நிச்சயமா இந்த உலகத்தில் நல்ல வாழ்க்கை வாழ முடியும் என்று சொல்லுங்கள். இல்லை அவர்கள் மறுத்தால் அவர்களுக்கு கடுமையான தண்டனை உண்டு என்று சொல்லுங்கள், அவர்களுக்கு மறுமையில் நரக வேதனை உண்டு என்று சொல்லுங்கள், இந்த உலகத்திலும் அவர்களுக்கு அல்லாஹ்வின் சாபமும் அல்லாஹ்வுடைய தண்டனை இறங்கும் என்று சொல்லுங்கள் என்ற இந்த கடமையை கொடுத்து அனுப்பப்படும் பொழுது ஒரு நபியின் பொறுப்பு கூடுதலான பொறுப்பாக மாறும் பொழுது ஒரு மிகப்பெரிய எதிரிகளின் கூட்டத்தை சந்திக்கிற அளவிற்கு அந்த நபிக்கு அவர் அனுப்பப்படும் பொழுது, ஷிர்க்குக்கு எதிராக அவர் அனுப்பப்படும் போது அவருடைய அந்தஸ்து ரசூல் என்ற அந்தஸ்தில் உயர்த்தப்படும். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் முதல் நபிதான், ஆனால் அவர்கள் ரசூல் அல்ல. ஏனென்றால் அவர்கள் ஷிர்க்குக்கு எதிராக அனுப்பப்படவில்லை. முதலாவது அவர்களுடைய மக்களிலே யாருமே ஷிர்க் செய்யக்கூடியவர் அல்ல. அவருடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் தௌஹீதை சொல்லிக் கொடுத்தார்கள். அந்த பிள்ளைகளுக்கு யாருக்குமே ஷிர்க் என்றால் என்னவென்று தெரியாது. அவர் அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனால் ஷிர்க் செய்யாதவர்களாக இருந்தால் அவரிடம் பாவங்கள் இருக்கத்தான் செய்தது. ஆதமுடைய மகன்கள் 2 பேரிடம் நடந்த பிரச்சனையை நமக்கு தெரியும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லியிருக்கிறான். அதிலே காபில் ஹாபிலை கொலை செய்கிறார். அப்படி என்றால் அல்லாஹ்வை வணங்கி கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் அவர்கள் ஷிர்க் செய்யாதவர்களாக இருந்தாலும் அவர்கள் சில நேரத்தில் பெரும் பாவத்திலும் விழுவார்கள். அதற்கு மிகப்பெரிய ஆதாரம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் என்ற நபி உயிரோடு இருக்கும் பொழுது, நபி இருக்கும் போதே அவர்களுடைய மகன்களில் ஒரு மகன் தன்னுடைய ஒரு சகோதரரை கொல்லுகிறார். அப்படி என்றால் மிகப்பெரிய பாவத்தை முதலாக இந்த பூமியில ரத்தம் சிந்த செய்கிற முதல் கொலையை செய்தவராக காபில் இருக்கிறார். அப்படி என்றால் மிகப்பெரிய பாவம் என்று அப்போது அறியப்பட்டதெல்லாம் ஷிர்க் அல்ல, கொலை போன்ற ஒரு பெரிய பாவம், அல்லது பொய் சொல்வது, அல்லது மனிதன் தன்னுடைய குணாதிசயங்கள் என்ன பொறாமைப்படுவது, அல்லது வேறு என்ன பாவங்களை செய்கிறானோ, அல்லது ஜினா விபச்சாரம், இந்த மாதிரியான பாவங்களில் இருப்பதுதான் அப்போது பெரும்பாவம் என்று மக்கள் அறிந்து வைத்திருந்தார்கள். அவர்கள் யாருமே அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய பாவத்தை செய்யவில்லை. ஆனால் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் இந்த உபதேசங்களை மக்களுக்கு சொல்லி தன்னுடைய பிள்ளைகளை தர்பியத் செய்து வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் அவருடைய காலம் முடிந்த பிறகு அடுத்தடுத்து தலைமுறைகளுடைய காலம் வரும் பொழுது முதல் 10 தலைமுறை வரைக்கும் தான் அனைவரும் முஸ்லிம்கள் ஒரு உம்மத். ஆனால் அதற்கடுத்து 11வது தலைமுறையில் ஷிர்க் தோன்ற பிறகு மார்க்கத்தின் பெயராலேயே ஷிர்க்கை ஆதரிக்கக்கூடிய அல்ல ஷிர்க்கை விரும்பக்கூடிய நம்பக்கூடிய அது சிறந்தது என்று பேசக்கூடிய கூட்டம் உருவாகிறது. இப்போதுதான் முஸ்லிம் உம்மத்திலே இருந்த ஒரு சமுதாயம் வெளியேறி அது இன்னொரு உம்மத்தாக மாறுகிறது. என்ன உம்மத்? இது காபிர்களின் உம்மத். ஆகவேதான் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் காபிர்களுக்கு எதிராக அனுப்பப்படுகிறார். ஆகவேதான் ரசூல் என்பவர் காபிர்களுக்கு எதிராக அவர்களை அழைப்பதற்கு அனுப்பப்படுகிற தகுதியிலே இருப்பார் என்று அந்த பொறுப்பு அவருக்கு கூடுதலாக கொடுக்கும் பொழுது அல்லாஹ் தஆலா அவரை ரசூலாக ஆக்கி விடுகிறார். ஆகவே அந்த வகையில் முதல் ரசூல் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். அவர் ஒரு நபியும் தான். ஏனென்றால் எந்த ஒரு ரசூல் நபியாக இல்லாமல் ரசூலாக முடியாது. அவர் நபியும் தான் ரசூலும் தான். ஆனா இந்த ரசூலுடைய பொறுப்பு சாதாரணமானதல்ல. முதலாக இந்த உம்மத்தை பிரித்து 2 உம்மத்தாக மாற்றி தௌஹீதிலே இருக்கக்கூடிய ஒரு உம்மத்தும் ஷிர்கிலே இருக்கக்கூடிய ஒரு உம்மத்துமாக மாறும் பொழுது முன்பு இருந்தது போல ஒரே உம்மத்தாக இருக்க வேண்டும் என்ற பிரச்சாரத்தை, தௌஹீதின் பிரச்சாரத்தை எடுத்துக்கொண்டு வருகிறார் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். இது நமக்கு ஒரு பெரிய செய்தியை சொல்லுகிறது. என்ன தெரியுமா? தௌஹீதை கொண்டு மட்டும்தான் இந்த சமுதாயத்தை நாம் அழைக்க வேண்டும். தௌஹீதின் மூலமாகத்தான், அல்லாஹ்வை வணங்குவதன் மூலமாகத்தான், அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிவதன் மூலமாகத்தான் ஒன்றுபட முடியுமே தவிர ஒரு காலம் ஷிர்க்கை கொண்டு மக்களை ஒன்று சேர்க்க முடியாது. ஏனென்றால் ஷிர்க் என்பதே அப்படியே பொலவென்று பிரிந்து கொண்டே பல கூட்டங்களாக மக்கள் மாறுவதற்கு காரணமா இருக்கக்கூடியது ஷிர்க் தான். அப்ப ஷிர்க்கும் குஃபுரும் முஸ்லிம்களை கூட பிரிக்கும், முஸ்லிம்களை வழிகெடுக்கும். முஸ்லிம்கள் ஒரு பெருங்கூட்டம் அவர் முர்த்ததுகளாக வழி தவறி அவர்கள் முழுக்க மார்க்கத்தை விட்டு வெளியேறுவதற்கு காரணமாகிவிடும் என்கிற வரலாறு நமக்கு இதுல இருந்து தெரிகிறது. அப்படி என்றால் முதலாவது சமுதாயமாக இருந்த ஒரே சமுதாயம் முஸ்லிம்களின் சமுதாயம். முதலாவது இந்த பூமியில் இருந்த ஒரே மார்க்கம் இஸ்லாம் மட்டும்தான். முதல் மனிதராக படைக்கப்பட்டவரே ஒரு இறை தூதர் தான். முதலாவதாக இந்த பூமியில் வாழ்ந்தவர்கள் முஸ்லிம்கள் மட்டும்தான். அப்படிதான் முழு பூமியும் அவர்களுக்கு தான் சொந்தமா இருந்தது. அப்படின்றது என்ன செய்தி?
இந்த பூமி அல்லாஹ் தஆலா யாருக்காக படைத்திருக்கிறான் என்றால் முஸ்லிம்களுக்காக மட்டும்தான் படைத்திருக்கிறான். அல்லாஹ் தஆலா உண்மையிலே இந்த பூமியில ஆதமை அனுப்பியது கூட சொர்க்கத்திற்கு அவர்கள் போக வேண்டும் என்கிற சோதனை வைத்துதான் அல்லாஹ் அனுப்பினார். அந்த சொர்க்கத்திற்கு போவதற்கு முன்பு அவர்கள் இந்த பூமியிலே வாழும் போது, ஆதம் இந்த பூமியில இருக்கும் பொழுதும் அவரும் அவருடைய மனைவியும் அவருடைய பிள்ளைகளும் இருக்கும் பொழுது முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் முழு பூமி சொந்தமா இருந்திருக்கிறது. பாருங்கள், அப்படி என்றால் அல்லாஹ் தஆலா முஸ்லிம்களுக்கு இந்த பூமியை கொடுக்கிறான். ஆனால் முஸ்லிம்களாக இருப்பவர்கள் இறை நிராகரிப்பாளர்களாக ஆகும் பொழுது அல்லாஹ் அவரிடம் பறிக்கிறான். அவர்கள் அந்தஸ்தை குறைத்து விடுகிறான், அல்லது அவர்கள் இல்லாமல் ஆக்கி விடுகிறான், அல்லது தன்னை வணங்காதவர்களாக ஆகும்போது அவர்களை அழித்து விட்டு தன்னை வணங்கக்கூடிய, தன்னை நேசிக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை கொண்டு வருகிறான். அப்படித்தான் அல்லாஹ் தஆலா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய சமுதாயத்தில் யாரெல்லாம் நூஹை ஏற்கவில்லையோ, அல்லாஹை வணங்க மாட்டேன் என்று மறுத்தார்களோ, இணை வைப்பில் தான் நாங்கள் இருப்போம் என்று தங்களுடைய கொள்கையை சொன்னார்களோ, அவர்கள் எல்லோரையும் அல்லாஹ் அழித்தான். அவர்களுக்கு ஒரு காலம் கொடுத்தான், ஒரு தவணை கொடுத்தான். 950 வருடங்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பிரச்சாரம் செய்கிறார்கள். இந்த பிரச்சாரம் எதற்காக நினைத்து பாருங்கள். இதில் ஒரு ஆச்சரியமான செய்தி என்ன தெரியுமா? அந்த 950 வருடங்களும் அவர்கள் பிரச்சாரம் செய்தது முன்பு இருந்தது இல்லையா? கான நாஸ் உம்மத்தன் வாஹிதா. ஆரம்பத்தில் மனிதர்கள் ஒரே உம்மத்தாக இருந்தார்கள். அந்த ஒரே உம்மத்தாக மக்களை ஆக்க வேண்டும், அல்லாஹ்வை வணங்குவவர்களாக ஆக்க வேண்டும். இந்த ஒரு காரணத்திற்காக தான் அவருடைய பிரச்சாரம் இருக்கிறது. என்றால் அந்த ஒரு உம்மத் எப்படிப்பட்ட உம்மத்து? அவர் அல்லாஹ்வை வணங்கக்கூடிய உம்மத். அப்படின்னா அல்லாஹ்வை வணங்கக்கூடிய உம்மத்தாக ஆக வேண்டும் என்பதற்காக நபிமார்களின் பிரச்சாரத்தில் முதல் ரசூலுடைய பிரச்சாரம் இருந்திருக்கிறது. இன்று நம்முடைய பிரச்சாரம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு நபிமாருடைய வாழ்க்கை வரலாறை படித்தால் தெரியும். நபிமார்கள் வாழ்ந்த காலத்தில் இருந்ததை விட இன்று மக்கள் தொகை இந்த பூமியில் அதிகமா இல்லையா? உண்மைதானே? அதிகம் தானே? பல பல கோடிகள் அதிகரித்து விட்டது. 700 கோடிக்கு மேல் இந்த பூமியில மனிதர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். 700க்கு மேலே இருக்கலாம், அல்லாஹ் அறிவான். அப்படி என்றால் நபிமார்கள் இருந்த காலத்தில் ஷிர்க் இருந்ததை விட இந்த பூமியிலே மனிதர்கள் அதிகமா இருக்கின்ற இப்போதைய காலத்தில் ஷிர்க் அதிகமா இருக்கிறது. அந்த நபிமார்கள் அனுப்பப்பட்ட காலத்தில் இருந்ததை விட குஃப்ர் அதிகமா இருக்கிறது, வழிகேடுகள் அதிகமா இருக்கிறது. ஏன் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரும்போது இருந்த காலத்தை விட இன்று மனிதர்கள் அதிகமானவர்கள் ஆகி அந்த அதிகமானவர்கள் முஷ்ரிக்குகளாக, காஃபிர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இந்த பிரச்சாரத்தில் மிக முக்கியமான மையமாக வச்சு பிரச்சாரத்தின் உயிர் நாடியாக இருக்க வேண்டியது எது அப்படிங்கிற செய்தி நமக்கு இந்த ஒரு செய்தி சொல்லுது. என்னன்னா, நபிமார்கள் எதை செய்தார்கள்? அந்த பிரச்சாரத்தை நாம் முன்னெடுத்துத்தான் இந்த மக்களை அழைக்க வேண்டும், அல்லாஹ்வின் பக்கம் அழைக்க வேண்டும். குர்ஆனுடைய நிறைய ஆயத்துகள் அல்லாஹ் தஆலா இந்த விஷயத்தை நமக்கு சொல்லி இருக்கிறத பார்க்க முடியும். இதை அழுத்தம் திருத்தமாக அல்லாஹ் தஆலா திரும்ப திரும்ப பல ஆயத்துகள்ல சொல்லி இருக்கிறான். அந்த மாதிரியான சில ஆயத்துக்களை நான் இப்போது இங்கே மேற்கோள் காட்ட விரும்புகிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனுடைய மிக முக்கியமான ஆயா அல் அன்பியா 21வது அத்தியாயம். அந்த அத்தியாயத்தின் பெயரே நபிமார்கள் தான் பெயர், அல் அன்பியா. இதுல 92வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இன்ன ஹாதிஹி உம்மத்துக்கும் உம்மத்தன் வாஹிதா வ அன ரப்புக்கும் ஃபஅபுதூன். நிச்சயமாக உங்களின் இந்த உம்மத், உங்களின் இந்த சமுதாயம் ஒரே சமுதாயம் தான், ஒரே சமுதாயம் தான். வ அன ரப்புக்கும், நான் தான் உங்களின் இரட்சகன், உங்களின் இறைவன். ஃபஅபுதூன், ஆகவே நீங்கள் என்னையே வணங்குங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இன்னொரு ஆயத் அல்லாஹ் தஆலா இதே கருத்தில் சொல்லக்கூடிய மிக முக்கியமான சூரா அல் முஃமினூன் 23வது சூராவுடைய 52வது ஆயத். வ இன்ன ஹாதிஹி உம்மத்துக்கும் உம்மத்தன் வாஹிதா. நிச்சயமாக உங்களின் இந்த சமுதாயம் ஒரே சமுதாயம் தான். வ அன ரப்புக்கும் ஃபத்தகூன், நான் தான் உங்களின் ரப், உங்களின் இறைவன், ஆகவே எனக்கே நீங்கள் பயப்படுங்கள். இந்த ஆயத்திற்கும் முந்தைய ஆயத்திற்கும் ஒரு முக்கியமான ஒரே வித்தியாசம் தான். முந்தைய ஆயத்தில் வ அன ரப்புக்கும் ஃபஅபுதூன் என்று அல்லாஹ் சொல்றான், நான் தான் உங்களின் இறைவன், ஆகவே என்னையே வணங்குங்கள். அடுத்த ஆயத் சூரா அல் முஃமினூனுடைய ஆயத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது வ அன ரப்புக்கும் ஃபத்தகூன், ஆகவே நான் தான் உங்களின் இறைவன், எனக்கே பயப்படுங்கள். இந்த இபாதத்தும் தக்வாவும் இல்லாமல் ஒரு சமுதாயத்தை ஒரு சமுதாயமாக உருவாக்க முடியாது. இதுதான் இங்கே சொல்லக்கூடிய மிக முக்கியமான செய்தி. ஆரம்பத்தில் இருந்த ஒரு சமுதாயம் அது ஒரே சமுதாயமா இருந்ததுக்கு காரணம் முதலில் இபாதத்து தான் அதற்கு காரணம். ஏன்னா இபாதத்து அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும் செய்யப்பட்டால் மட்டும்தான் ஒரு சமுதாயம் உருவாக முடியும். முதல் ஒரு சமுதாயம் உருவாகுவது அங்கிருந்து தான் ஆரம்பம். அப்படி என்றால் நமக்கிடையே
அல்லாஹ் தொழுகக்கூடியவர்களே இருக்கிறார்கள், நோன்பு வைக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஆனா நமக்கிடையே பல கூட்டங்கள் உருவாகிறது. அது ஏன்? நமக்குள்ள பல பிரிவினைகள் இருக்கிறதே, அது ஏன்? இதுக்கு என்ன காரணம் தெரியுமா? இன்னொரு காரணம் அங்கே பிரச்சனைகள் இருக்கிறது. அதுதான் அல்லாஹு தஆலா ஒரே உம்மத்தாக நீங்கள் இருங்கன்னு சொல்லும் பொழுது, நீங்கள் ஒரே உம்மத்து தான் என்று சொல்லும் பொழுது, வ அனா ரப்புக்கும் சொல்லிவிட்டு சூரா அல் முஃமினூனிலே அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? ஃபத்தகூன், எனக்கே பயப்படுங்கள் சொல்லுகிறான். எப்பொழுது தக்வா நம்மிடமிருந்து விலகி விடுகிறதோ, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவது, அவன் தடுத்ததை விட்டு விலகுவது, அல்லாஹ் கட்டளையிட்டதற்கு நம்மை முழுக்க அடிபணிய வைப்பது, முழுக்க நம்மை ஒப்படைப்பது, அர்ப்பணிப்பது, இது இந்த தக்வா. அல்லாஹ் தடுத்திருக்கிற விஷயங்களை விட்டு நாம் கட்டாயம் விலக வேண்டும் என்கிற இந்த பயம் எப்போது நம்மிடம் போய்விடுமோ அப்போது அல்லாஹ்வை தொழக்கூடியவரிடமும் பிரிவினைவாதம் இருக்கும். அவரும் இன்னொரு கூட்டத்தை, வழிகேட்டுகளை உருவாக்கலாம். அவர் அல்லாஹ்வை தொழுவார், அவர் ஷிர்க் வைக்க மாட்டார், ஆனால் அல்லாஹ்வுக்கு அஞ்சாமல் பல பாவங்களை செய்வார். அவர் முஸ்லிம் தான், ஏன்னா அல்லாஹ்வை தொழக்கூடியவர் இல்லையா, அவரை நம்ம காஃபிர் என்று சொல்ல மாட்டோம். ஆனால் பிரிவினையை ஏற்படுத்தும் மூலமாக இந்த மார்க்கத்திலே பல நூதனமான பிதஅத்தான சிந்தனைகளை, கொள்கைகளை உருவாக்கி அதன் மூலமாக என்ன செய்வார்? மக்களை கூறுபட்டு விடுவார், தனக்கென்று கூட்டங்களை உருவாக்குவார். அதனுடைய விளைவு, அந்த கூட்டம் ஒரு கட்டத்தில் இவர் சொல்லுவதை மார்க்கம் என்று நம்பும், இவர் கொடுக்கிற விளக்கத்தை மார்க்கம் என்று நம்பும். இதன் காரணமாக ஏற்கனவே அறியப்பட்டிருந்த சத்தியம் அது அசத்தியம் என்று பேசப்படும். ஏற்கனவே தெளிவாக்கப்பட்டிருந்த ஆதாரங்கள் அது மறுக்கப்படும். அந்த ஆதாரங்களுக்கு திரிக்கப்பட்ட விளக்கங்கள் கொடுக்கப்படும். அப்படி என்றால் என்ன? தனக்கு தான் விசுவாசம் கொண்டிருக்கிற, தான் சிறந்தவராக நம்பக்கூடிய ஒரு ஆளுமை, ஒரு தலைவர் அல்லது ஒரு இமாம் அல்லது ஒரு ஷேக் அல்லது யாராக இருக்கட்டும், அவருக்கு ஒரு பவர் இருக்குது. ஒண்ணு, அவருடைய பேச்சிலே ஒரு பவர் இருக்கலாம், அவருடைய சிந்தனையிலே மக்களை ஈர்க்கக்கூடிய கவர்ச்சி இருக்கலாம், அவருடைய தத்துவம் மக்களை உடனே வெல்லக்கூடியதாக இருக்கலாம். ஆகவே அவர் அசத்தியத்தை பேசினாலும் அந்த அசத்தியம் பலரை கவர்கிறது. என்னாகும்? அந்த கவரப்பட்டவர்கள் எல்லாம் ஒரு கூட்டமாக உருவாகுவார்கள். அந்த கூட்டம் இவரை தலைவராக ஏற்றுக்கொள்ளும். இவர் சொல்லுவது என்ன என்று பார்த்துதான் ஒரு அசத்தியத்தையும் சத்தியத்தையும் அது முடிவு செய்யும். இது எவ்வளவு பெரிய ஆச்சரியமான விஷயம் பாருங்கள். இது எவ்வளவு பெரிய வழிகேடு என்று பாருங்கள். அதாவது இந்த இடத்தில் அந்த கூட்டத்திற்கு தக்வா இருக்காது. அது ஒரு விளக்கம் வைத்திருக்கும். தக்வா என்றால் இந்த மனிதர் அல்லது நான் நம்பக்கூடிய இந்த ஷேக் அல்ல இந்த இமாம், இவர்கள் சொன்னால் மட்டும்தான் எனக்கு இது தக்வாவாக நான் புரிந்து கொள்வேன், இல்லை என்றால் நான் அறிந்த வரைக்கும் இது அசத்தியம் என்று சொல்லும். அப்படி என்றால் உம்மத்தை, ஒரு உம்மத்தாக இருந்த உம்மத்தை பிரிப்பதற்கு முஸ்லிம்களில் இருக்கிறவர்களே காரணமாக ஆகுவார்கள் என்கிற ஒரு மிகப்பெரிய செய்தி தக்வாவை இழந்து விட்டால் அங்கே அந்த பிரச்சனை வந்துவிடும் என்பதற்கு இது ஆதாரம். அல்லாஹ் தஆலா சூரா அல் முஃமினூனுடைய இந்த ஆயத்திலே நமக்கு இந்த செய்தி மிக முக்கியமா சொல்லுகிறான். சூரா அல் அன்பியாவுடைய அந்த ஆயத் நான் ஆரம்பத்தில் சொன்னது போல, அல்லாஹ் தஆலா இன்ன ஹாதிஹி உம்மத்துக்கும் உம்மத்தன் வாஹிதா, நிச்சயமாக உங்களுடைய உம்மத் ஒரே உம்மத்து தான், வ அனா ரப்புக்கும் ஃபஅபுதூன், நான் தான் உங்களுடைய இறைவன், என்னையே வணங்குங்கள் என்று சொன்ன பிறகு அல்லாஹ் அடுத்து என்ன சொல்லுகிறான் என்பதில் ஒரு செய்தி இருக்கிறது. பாருங்கள், அல்லாஹ் சொல்கிறான் வதகத்தஉ அம்ரஹும் பைனஹும், அல்லாஹ் சொல்றான் ஆனாலும் இந்த மக்கள் இவர்கள் தங்களுக்குள் பல கருத்து வேறுபாடுகளை கொண்டு பிரிந்து விட்டார்கள். குல்லுன், ஒவ்வொருத்தரும் இலைனாராஜிஊன், நீங்கள் ஒவ்வொருவரும் என்னிடம்தான், நம்மிடம்தான் வர வேண்டியது இருக்கு, திரும்ப வேண்டியது இருக்கிறது, ஆக யாரும் தப்ப முடியாது என்று அல்லாஹ் சொல்கிறான். இது ஒரு பெரிய எச்சரிக்கையை நமக்கு சொல்லுகிறது. என்ன தெரியுமா? எப்போதெல்லாம் கருத்து வேறுபாடு என்பது நமக்குள் வருகிறதோ தீனுடைய விஷயத்தில், அப்போது அங்கு ஒரு பெரிய எச்சரிக்கை இருக்கிறது. அல்லாஹ்விடம் நாம் போனால் நம்முடைய நிலைமை என்ன ஆகும்? அல்லாஹ்வுடன் நிற்கும் போது அல்லாஹ் தனக்கு தன்னுடைய மார்க்கம் என்று இறக்கி இருக்கிற ஒன்றுக்கு நாம் அதுல முரண்பட்டு, அல்லாஹ் சொன்னது ஒன்று, நாம் நம்புவது ஒன்று, அல்லாஹ்வின் தூதர் நமக்கு கொடுத்தது ஒன்று, நாம் நம்புவது ஒன்று, அதில் நாம் கருத்து வேறுபாடு கொண்டு மோதிக்கொண்டோம். இந்த மோதலில் நாம் சத்தியத்தில் இருக்கிறோமா அசத்தியத்தில் இருக்கிறோமா என்று நாம ஒரு முடிவெடுத்து, நான் சத்தியத்தில் இருக்கிறேன், அவர் அசத்தியத்தில் இருக்கிறார், அல்லது அவர் அசத்தியத்தில் இருக்கிறார், இவர் சத்தியத்தில் இருக்கிறார் என்று நாம ஒரு முடிவெடுத்து விட்டு ஒரு நிலைப்பாட்டில் இருந்தோம் என்றால் அங்கே நமக்கு ஒரு பெரிய சோதனை காத்து கொண்டிருக்கிறது. அந்த சோதனை என்ன தெரியுமா? அல்லாஹ்வோட போய் நிற்கும் பொழுது அல்லாஹ் தஆலா உனக்கு நான் சொன்னது இது, நீ நம்பியது இது, உனக்கு நான் கொடுத்தது இது, நீ எடுத்தது இது என்று அல்லாஹ் தஆலா அங்கு தீர்ப்பளிக்கும் போது அல்லாஹ் எதை சத்தியமாக இறக்கியிருந்தால் அந்த சத்தியத்துக்கு முரண்பட்டு இருந்தால் நம்முடைய நிலைமை என்ன ஆகுங்கிறதா இப்ப கேள்வி.
அப்படி என்றால் நாம் அல்லாஹ்வுக்கு அஞ்சாமல் இங்கே இருந்திருக்கிறோம். சத்தியத்தை ஏற்றுக்கொள்வது நம்முடைய உள்ளம் அல்லாஹ்வின் பக்கம், அவருடைய ரசூலின் பக்கம் திரும்பவில்லை. அதுல நம்முடைய சொந்த வியாக்கியானங்களோ, நம்முடைய புத்திக்கு எட்டுவதையோ, அல்லது நமக்கு எது சமாதானத்தை ஏற்படுத்துறதோ, அல்லது நமக்கு யார் நம்மிடம் சமரசம் செய்ய வைக்கிறார்களோ, அல்லது யாருடைய கருத்து நம்ம ஈர்க்கிறதோ, யாருடைய கருத்து இந்த உலகத்துல நமக்கு ரொம்ப புரிதலுக்கு வசதியாக இருக்கிறதோ, அதுதான் சத்தியம் என்ற அளவுகோலை எல்லாம் வைத்து நாம் அதை எடுத்திருக்கிறோம். அப்படி என்றால் அல்லாஹ் கேட்பான், நான் உனக்கு சொன்னது இது, நீ ஏன் அதை மறுத்தாய்? நீ ஏன் வேறு கருத்து கொண்டிருந்தாய்? இதே கேள்வி முஷ்ரிக்குகளுக்கு இருக்கிறது, முஸ்லிம்களுக்கும் இருக்கிறது. என்ற முஸ்லிம்கள் ஏராளமான கூட்டங்களாக பிரிந்திருக்கிறார் என்பதை நாம் மறுக்க மாட்டோம். இது உம்மத்தை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி உம்மத்தா இருக்கிற நம்மிடம் மட்டும் இல்ல, இதற்கு முன்னாடி அல்லாஹ் அனுப்பிய தூதர்களுடைய மக்களும் அவர்களை பின்பற்றியவர்களும் கருத்து வேறுபாடு கொண்டார்கள் தான். அந்த கருத்து வேறுபாடை பற்றியும் அல்லாஹ் தஆலா சூரா அல் பக்ராவுடைய நாம் ஆரம்பத்தில் தொடங்கிய ஆயத், அந்த ஆயத்திலே சொல்லுகிறான். அந்த ஆயத்துடைய மிக முக்கியமான விஷயத்தை கவனிங்கள். அல்லாஹ் தஆலா மக்கள் ஒரே சமுதாயமாக இருந்து கருத்து வேறுபாடு கொள்ளும் போது அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு நற்செய்தி சொல்லவும், அச்சமுட்டி எச்சரிக்கை செய்யவும் நபிமார்களை அனுப்பினான் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், வஅன்ஸல மஅஹுமுல் கிதாப் பில் ஹக், சத்தியத்தை கொண்டு வேதத்தை அந்த நபிமார்களுக்கு அல்லாஹ் இறக்கினான். வேதம் என்பது எதற்காக இறக்கப்படுகிறது? சத்தியம் அதில் இருக்கிறது. இப்போதான் நம் ஆதாரத்தை நாம் கணக்கிடுகிறோம், ஆதாரத்தை நாம் துல்லியமாக அறிகிறோம். ஒரு ஆதாரம் எங்கிருந்து தொடங்கும்? ஒரு நபி அனுப்பப்படுகிறார், அந்த நபியிடமிருந்து நமக்கு சத்தியம் கிடைக்கிறது என்பது எங்கிருந்து ஆரம்பிக்கிறது? அந்த நபிக்கு அல்லாஹ்விடம் ஒரு வஹீயிலிருந்து தான் ஆரம்பிக்கிறது. அந்த வஹீக்கு முதல் ஆதாரமாக அந்த நபி நம்மிடம் ஓதி காட்டுவது என்ன? வேதம், அல்லாஹ்வுடைய வேதம். அப்படி என்றால் ஒரு முஸ்லிமுக்கு சத்தியத்தை அறிவதற்கு முதல் ஆதாரமாக இருப்பது அல் கிதாப். இந்த அல் கிதாபை பற்றி சொல்லும்போது மஅஹுமுல் கிதாப் என்று அல்லாஹ் சொல்றான், அதாவது நபிமார்களுடன் இறக்கப்பட்டது. அன்ஸல மஅஹுமுல் கிதாப், அவர்களுடன் இறக்கப்பட்டது. அப்படின்னா அவர்களுடன் என்றால் நபிமார்களுக்கு இறக்கப்பட்ட வேதத்தை நாம் அந்த நபிமார்கள் எப்படி விளக்கினார்களோ அது போல புரிய வேண்டும். அப்படி என்றால் வேதம் மட்டும் அதற்கு ஆதாரமாயிரார். சத்தியத்திற்கு அந்த வேதத்தை நபிமார்கள் விளக்கி இருக்கிறார்களே, அவர்கள் அந்த வேதத்தின் மூலமாக என்ன சொல்ல வந்தார்கள், மக்களுக்கு என்ன வழிகாட்டலை முன்வைத்தார்கள், மக்களுக்கு என்ன தெளிவுபடுத்தினார்கள், மக்கள் எதை தப்பு என்று தெரிந்து கொள்ள வேண்டும், எது சரி என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று புரிய வைத்திருப்பார்கள் இல்லையா? அந்த புரிய வைக்கப்பட்ட விளக்கம் இருக்குதே, அதுதான் அந்த வேதத்தோடு பின்னி பிணைந்த பிரிக்க முடியாத ஒன்று. எனவே வேதம் என்பது உண்மையிலே பாதுகாக்கப்படுவது என்றால் அதனுடைய கருத்தும் பாதுகாக்கப்படுவதுதான், அவருடைய விளக்கம் பாதுகாக்கப்படுவதுதான். ஏனென்றால் வேதத்தின் வார்த்தைகள் வரிகளாக இருப்பது மட்டும் பாதுகாக்கப்படுவதல்ல. இந்த குர்ஆன் நம்ம கையில இருக்கிறது, கையில இருக்கின்ற குர்ஆன் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்றால் நம்ம என்ன விளங்க வேண்டும்? ஓ, அல்லாஹ் இந்த வார்த்தைகளை இறக்கிறது, இந்த வார்த்தைகள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது, அது மட்டும்தானா? வார்த்தைகள் பாதுகாக்கப்பட்ட நோக்கம் என்ன? அல்லாஹ் நமக்கு என்ன சொல்லுகிறானோ அந்த விளக்கம் பாதுகாக்கப்படாமல் வார்த்தைகள் பாதுகாக்கப்பட்டு என்ற பலனும் இல்லை. உண்மையா இல்லையா? ஒரு வேதத்தை ஓதுகிறார், ஆனால் அந்த வேதத்தில் உள்ளதை அவர் நம்பவில்லை, அந்த வேதத்துக்கு மாறாக ஒன்று வேதத்தில் இருப்பதாக நம்புகிறார். அப்படி என்றால் அவர் பாதுகாக்கப்பட்ட அந்த வேதத்தை நம்பியவர் ஆவாரா? அப்படி பார்த்தால் தௌராத், இன்ஜில், அதில் பாதுகாக்கப்பட்ட வார்த்தைகள் இன்றும் இருக்கிறது. ஆனால் அதை உண்மைப்படுத்துற நாம் அதில் உள்ளதை இப்போது பின்பற்ற மாட்டோம். அதுல எது இப்போது அல்லாஹ் நமக்கு இறக்கின்ற குர்ஆனோடு ஒத்து போகிறதோ அதை உண்மை என்று சொல்வோம், குர்ஆனுக்கு முரண்படுகிறதோ அதை பொய் என்று சொல்வோம். இன்னும் சில இருக்கும், குர்ஆனுக்கு ஒத்தும் போகாது, முரண்படவும் செய்யாது. அதை பற்றி அல்லாஹ் சொல்லியிருக்க மாட்டான், நபியும் சொல்லியிருக்க மாட்டார். அப்போது நம்ம என்ன செய்ய வேண்டும்? அப்போது அது விஷயத்தில் கருத்து சொல்ல மாட்டோம். அல்லாஹ் மிக அறிந்தவன், அது உண்மையா பொய்யா நமக்கு தெரியாது. இப்படி வேதத்தில் இருக்கிறதா, குர்ஆனுக்கு முரண்பட்டால் சொல்லிவிடுவோம் இது பொய் என்று சொல்வோம். ஆனால் குர்ஆனுக்கு முரண்பட்டதாக எதுவும் இல்லை. இது ஒரு செய்தி. இந்த செய்தி இன்ஜிலிலே, தௌராத்திலே இன்று கிறிஸ்தவர்கள், யூதர்கள் வைத்திருக்கிற அவர்களுடைய தௌராத், அவர்களுடைய பழைய ஏற்பாடாக இருக்கட்டும், கிறிஸ்தவர்கள் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு ரெண்டையும் வைத்திருக்கிறார்கள், அவர்கள் கையில் வைத்திருக்க புதிய ஏற்பாடாக இருக்கட்டும், இன்ஜிலிலிருந்தும் தௌராத்திலிருந்தும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கப்பட்டது அல்லது மாற்றப்பட்டது, மறைக்கப்பட்டது அல்லது அப்படியே உள்ளது என்றுதான் அவர்கள் தொகுத்து வைத்திருக்கிறார்கள். தொகுத்து வைத்திருக்கிற அவர்களுடைய வேத புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் முதல் நாம் நம்புவது அல்லாஹ் அவர்களுக்கு வேதத்தை இறக்கினார். இது முதலாவது. அந்த வேதம் தௌராத், இன்ஜில் என்று பனி இஸ்ராயலுக்கு இறக்கப்பட்டது. அதை நாம் மறக்க, ஏன்னா பெயர் சொல்லப்பட்டு நாம் ஈமான் கொள்கிற வேதங்கள் இது. பெயர் சொல்லப்படாமல் அல்லாஹ்
எத்தனை வேதங்களை இறக்கியிருக்கிறான் அல்லாஹ் தான் அறிவான். அது நமக்கு தெரியாது. அல்லாஹ் இறக்கியிருக்கிறான் என்று நம்ம நம்புவோம். ஆனால் இப்பொழுது அதில் எது உண்மை எது பொய் என்று எப்படி புரிவது, எப்படி அறிவது, எப்படி கண்டுபிடிப்பது? அதற்கு அளவுகோல் குர்ஆன், அதற்கு அளவுகோல் அஸ்ஸுன்னா. அப்படி என்றால் குர்ஆனுக்கு ஒத்திருந்தால் இது உண்மை என்று சொல்லுவோம். ஏன்னா அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், அந்த வேதத்திலும் இருக்கிறது. குர்ஆனுக்கு முரண்பட்டால் பொய் என்று சொல்லிவிடுவோம். ஆனால் குர்ஆனிலும் சொல்லப்படவில்லை, ஹதீஸ்களிலும் சொல்லப்படவில்லை. அப்படி ஒரு கருத்து அந்த காலத்திலே அந்த வேதத்திலே இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. இதன் கருத்து என்ன, இதனுடைய நிலை என்ன அப்படி என்றால் நாம் சொல்லுவோம், அல்லாஹ் அறிவான். இது உண்மையா பொய்யா நமக்கு தெரியாது. நாம் இதை ஏற்றுக்கொள்ளவும் மாட்டோம். இது உண்மைதான் என்று நாம் அங்கீகரிக்க மாட்டோம். இன்னொன்று, இது பொய் என்று நிராகரிக்க மாட்டோம். நாம் இதில் அமைதி காப்போம் என்பது ஒரு அக்கீதாவுடைய அடிப்படை. இதன் முந்தைய வேதங்களை பற்றிய அதில் உள்ள செய்திகளை பற்றி நம்முடைய நிலைப்பாடு. இதுதான் அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். நீங்கள் ஏற்க வேண்டாம், மறுக்க வேண்டாம் என்று சொன்னார்கள். பொதுவான தகவல்கள், அது தெளிவாக கொள்கையை பற்றியோ அல்லது வேறு விஷயங்களை பற்றி முரண்படாமல் இருக்கும் பொழுது, அப்ப இங்கே செய்தி என்னவென்றால், வேதத்தை அல்லாஹ் கொடுக்கும் பொழுது அந்த வேதத்தின் கருத்து பாதுகாக்கப்படுவது முக்கியம். அப்படின்னா குர்ஆனை அல்லாஹ் பாதுகாத்திருக்கிறான் என்றால் அந்த குர்ஆனுக்கு விளக்கமாக இருப்பதை பாதுகாக்காமல் குர்ஆனை பாதுகாத்தான் என்பது ஒரு முரண்பாடான விஷயம். குர்ஆனில் உள்ள கருத்து வேறொன்று, அதில் உள்ள வார்த்தைகள் மட்டும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்றால் என்ன ஆகும்? கருத்து பாதுகாக்கப்பட்டு எந்த அர்த்தம் இல்லை, வார்த்தை பாதுகாக்கப்பட்டு எந்த அர்த்தம் இல்லை என்ற கருத்து மாறிவிட்டது. அதுல வேற பொய்யான ஒரு கருத்து அந்த வார்த்தைகளுக்கு சூட்டப்படுகிறது, ஏற்றப்பட்டு சொல்லப்படுகிறது. அல்லாஹ் இப்படித்தான் சொல்லி இருக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய வார்த்தையில ஒருத்தர் ஓதுகிறார், ஆனால் கருத்தை மாற்றி சொல்லுகிறார். அப்படின்னா என்ன ஆகும்? இதுதான் அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் மதீனாவில் அவர் ஒரு யூத மத குருவாக இருந்தவர். அந்த மத குருவாக இருந்தவர் இஸ்லாமை தழுவுகிறார், இஸ்லாமை ஏற்றுக்கொள்கிறார், ரசூலுல்லாஹ்வுக்கு முன் ஷஹாதா சொல்லி ஏற்றுக்கொள்கிறார். அவர் சொல்லுகிறார், அல்லாஹ்வின் தூதரே, யூதர்கள் மிகவும் மோசமானவர்கள், அவர்கள் பித்தலாட்டக்காரர்கள். நீங்கள் அவர்களிடம் என்னை பற்றி கேளுங்கள், அவர்கள் என்னை பற்றி நல்ல அபிப்பிராயங்கள் சொல்வார்கள். ஆனால் நான் முஸ்லீம் ஆகிவிட்டதை நீங்கள் சொல்லி பார்த்தீர்கள் என்றால் உடனே என்னை திட்ட ஆரம்பித்து விடுவார்கள். நான் ஒரு மோசடிக்காரன், நயவஞ்சகன் என்று சொல்ல ஆரம்பித்து விடுவார்கள் என்று சொல்கிறார்கள். இந்த நேரத்தில் தௌராத்திலே இருக்கின்ற ஒரு சட்டம், கல்லெறிவது சம்பந்தமான சட்டம், இதை அப்துல்லாஹ் இப்னு சலாம் இருக்கின்ற நேரத்திலே அவர் வேதத்தை அறிந்தவர். யூதர்கள் அந்த வேதத்தை கொண்டு வருகிறார்கள். கல்லெறிகிற சட்டம், ஜினா செய்தவர்களுக்கு, விபச்சாரம் செய்தவர்களுக்கு கல்லெறிகின்ற சட்டம், அந்த தண்டனை வேதத்தில் தௌராத்தில் இருக்கிறது என்பது யாருக்கு தெரியும்? அப்துல்லாஹ் இப்னு சலாமுக்கு தெரியும். ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாது. ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வின் புறத்தில் அறிவிக்கப்பட்டால் மட்டும்தான் தெரியும். இப்ப அப்துல்லாஹ் இப்னு சலாம் இந்த சட்டம் அல்லாஹ் சொல்லி இருப்பது போல தௌராத்திலும் இருக்கிறது. யூதர்களுடைய இந்த பிரச்சனை, அவர்களை ஜினா செய்தவர் கல்லெறியப்பட்டு அவர்கள் கொண்டு வருகிறார்கள், தௌராத்தை கொண்டு வருகிறார்கள். அவர்கள் ஓதும் பொழுது எந்த இடத்தில் அடுத்து கல்லெறிகின்ற சட்டம் வருகிறதோ அந்த சட்டம் வருகிற இடத்தில் கையை வைத்து மறைக்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வின் ரசூலே, அவருடைய கையை எடுக்க சொல்லுங்கள், அவர் கையை எடுத்தால் உண்மை அம்பலமாகிவிடும் என அல்லாஹ் சொல்லி இருக்கிறார். அப்படின்னா வேதத்தில் உள்ளதை மறைப்பது இந்த ஒரு வகை, வசனத்தை மறைப்பது. இன்னொன்னு கருத்தை மாற்றுவது, இது இன்னொரு வகை. ஆகவேதான் யூதர்கள் வார்த்தைகளை மாற்றினார்கள், அர்த்தத்தை மாற்றினார்கள். அப்படி என்றால் ஒரு கருத்து வேறுபாடு உருவாகுவதற்கு ஏற்கனவே இருக்கிற சத்தியத்தின் வார்த்தைகளை அர்த்தத்தை மாற்றுவது மிக முக்கியமான காரணம். இன்று நம்முடைய பிரச்சனைகள் பாருங்கள், நமக்கிடையே எத்தனையோ கருத்து வேறுபாடுகள் இருக்கு. குறிப்பாக கொள்கை சம்பந்தமாக கருத்து வேறுபாடுகள், அல்லாஹ்வுடைய பண்புகளை பற்றி நம்பிக்கை கொள்வது எப்படி, தௌஹீதுடைய மிக முக்கியமான விஷயம் அல்லாஹ்வின் சிஃபாத்துகள், பண்புகளை நம்பிக்கை கொள்வது. அதுல ஒன்று, அல்லாஹ் தஆலா முதல் வானத்திற்கு இறங்குகிறான் என்று நாம் ஈமான் கொள்கிறோம். அஹ்லு சுன்னாவுடைய நம்பிக்கை இதுதான். என்றால் ரசூலுல்லாஹ்வுடைய நம்பிக்கை அதுதான், சஹாபா அப்படிதான் நம்பினார்கள். ரசூலுல்லாஹ் சொல்லும்போது இது எப்போது நடக்கிறது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜுத் நேரத்திலே அல்லாஹ் முதல் வானத்திற்கு இறங்குகிறான் என்று சொல்லுகிறார்கள். பூமியின் வானத்திற்கு, நாம் எந்த வானத்தை பார்க்கிறோமோ அந்த வானத்திற்கு அல்லாஹ் இறங்குகிறான். யன்சிலு ரப்புனா என்று சொல்கிறார். யன்சிலு ரப்புனா, நமது இறைவன் இறங்குகிறான். இல ஸமாஇ துன்யா, பூமியின் வானத்திற்கு குல்ல லைலா, ஒவ்வொரு இரவும் இறங்குகிறான். இவ்வளவு தெளிவா இருக்கிறது. ஏன் இறங்குகிறான்? ரசூலுல்லாஹ் காரணம் சொல்கிறார்கள். அல்லாஹ் தன்னுடைய அடியார்களை மன்னிக்க விரும்புகிறான். ஆகவே அவன் முதல் வானத்திற்கு, என்னிடம் பாவ மன்னிப்பு கேட்பவர்கள் இருக்கிறீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். என்னிடம் உங்களுக்கு வேண்டியதை கேட்பவர்கள் இருக்கிறீர்களா, நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறான். அப்ப அல்லாஹ் மன்னிக்க விரும்புகிறான், கேட்டதை கொடுக்க விரும்புகிறான். அதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அடியார்களுக்காக முதல் வானத்திற்கு இறங்குகிறான். இதே ரசூலுல்லாஹ் நம்புகிறார்கள்.
ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள். ரசூலுல்லாஹ் தன்னுடைய மனைவிப்படி தன்னுடைய விருப்பப்படி தன் மனதில் தோன்றி இதையெல்லாம் பேசியவர் அல்ல. ஏன்னா அல்லாஹ் அப்படிப்பட்டவரை ரசூலாக அனுப்பவில்லை. அல்லாஹ் ஒரு நபியாக ரசூலாக ஆக்குகிறான் என்றால் அந்த உண்மையான தகுதி, அவர் ஒரு காலம் பொய் சொல்ல மாட்டார், மக்களிடம் பித்தலாட்டம் செய்ய மாட்டார், மிகவும் நம்பிக்கைக்குரிய ஒருவர் என்றால் அல்லாஹ் தஆலா அவருடைய நாவில் வஹி இறக்குகிறான். அவர் பேசுவதெல்லாம் வஹி. அப்படி என்றால் இந்த வஹி அல்லாஹ் முதல் வானத்திற்கு இறங்குகிறான் என்பது வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா. இந்த நபி தன் மனைவிப்படி எதையும் பேசுவதில்லை, அது பேசுவது எல்லாம் அவர் வஹீன் மூலமா அறிவிக்கப்பட்டது வேறு எதுவும் இல்லை என்று அல்லாஹ் சொல்றார். அப்படி என்றால் ரசூலுல்லாஹ் வஹீன் மூலமாக நம்பிக்கை கொண்டு, ஏனென்றால் அல்லாஹ் இறங்குகிறான் என்பது யார் சொல்ல முடியும்? அல்லாஹ் தானே சொல்ல முடியும். அல்லாஹ் சொல்லாம நபிக்கு தெரியுமா? தெரியாது. ஏன்னா அல்லாஹ்வை நபி நேரடியாக கண்ணால் பார்க்கிறவர் அல்ல. இன்னொன்று, முதல் வானத்திற்கு இறங்குகிறான் இந்த இறங்கிய நேரத்தில் யாருமே பார்க்க முடியறதில்லை. நபியும் பார்த்து அல்லாஹ் இறங்குகிறான் என்று பார்த்து சொல்லவில்லை, அல்ல இறங்குவதை மனிதர்கள் எல்லாம் பார்த்து விட்டு நம்பவில்லை. அல்லாஹ் சொல்லுகிறான், அவனுடைய பண்புகளில் ஒன்று அல்லாஹ் இறங்கக்கூடியவன், இறங்குகின்ற பண்பு அல்லாஹ்வுக்கு உண்டு. இதை நம்பிக்கை கொள்ளவும். இப்பொழுது தன்னுடைய சொந்த புத்தியால் அல்ல விஞ்ஞானத்தின் பெயரால இதை மறுக்கக்கூடியவர்கள், இதை ஏற்க மனமில்லாதவர்கள் தங்களுடைய விஞ்ஞானத்தை தங்களுடைய சொந்த புத்தியை கொண்டு வந்து முன்வைக்கிறார்கள். எப்படி எடுத்து வைக்கிறார்கள்? அது எப்படி சாத்தியம்? இரவு இந்த பூமியிலே எல்லா நேரத்திலும் இருக்கத்தான் செய்கிறது. ஒரு பகுதி இரவாக இருந்தா இன்னொரு பகுதி பகலாக இருக்கும். அதே பகுதி இந்த பகுதி பகலா இருக்கும், அந்த பகுதி இரவா இருக்கும். ஆகவே இரவு இந்த பூமியின் எல்லா பகுதிகளிலும் சுற்றி வருகிறது. அப்படி என்றால் முதல் வானத்திற்கு அல்லாஹ் மூன்றாவது நேரத்தில் இரவின் மூன்றாவது இறங்குகிறான் என்றால் எப்போதுமே அல்லாஹ் முதல் வானத்தில் இருக்கின்றான் என்றுதான் நம்முடைய அறிவு சொல்லும். அப்படி என்றால் இந்த அறிவின்படி நாம் நினைத்தால் அல்லாஹ் இறங்குகிறான் என்பதே பொய்யாக இருக்கிறது. ஏன்னா அவன் எப்போதும் இறங்கி ஒரு தடவை இறங்கி இருக்கலாம், எப்போதுமே அவன் அங்கேதான் இருக்கிறான். அப்போ ஆனால் இங்க ஹதீஸ்ல குல்ல லைலான்னு வருது, ஒவ்வொரு இரவும் இறங்குகிறான் வருது. இது அவர்களுக்கு எதிராக இருக்கிறது. ஒவ்வொரு இரவும் இருக்கிறான் என்றால் முதல் ஒரே ஒரு இரவு இறங்கி இந்த பூமி அழிகிற வரைக்கும் அல்லாஹ் இறங்கி இருக்கிறான் என்ற கருத்து வந்து அதுவே. ஆனால் இது எப்படி என்றால் அவர்களுக்கு பதில் அங்கே மறுப்பு என்ன இருக்கிறது என்றால் ஒவ்வொரு இரவும். அப்படின்னா அவர்களுடைய மூளையிலே வரக்கூடிய கேள்விக்கு அந்த கேள்வியை அடிக்கிறது. உங்களுடைய புத்தியை கொண்டு வந்து இங்கே வைக்காதீர்கள். நீங்கள் ஏதேனும் வாதம் செய்து அதை மறுக்க வேண்டும் என்றால் ஏதாவது ஒரு சொந்த புத்தி வியாக்கியானம் தர வேண்டும். முதல் தடவை அல்லாஹ் இறங்கினான், அதுக்கு பிறகு எப்போதுமே அங்கேதான் இருக்கிறான் என்று சொல்ல வேண்டும். ஆனால் அப்படி சொல்ல முடியாது. என்ன ஒவ்வொரு இரவும் என்று ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார் என்றால் ஒவ்வொரு இரவும் இறங்குகிறான், முதல் வானத்திற்கு இறங்குகிறான். இது அல்லாஹ்வுடைய பண்பை பற்றி நம்முடைய அறிவிலே சிந்திக்கிறத கொண்டு நாம் புரிய முடியாது, உணர முடியாது. அவை இது ஈமானை கொண்டு நம்பப்பட வேண்டிய ஒன்று. அப்படி என்றால் இதை மறுக்கக்கூடியவர் என்ன சொன்னார்கள்? இதனுடைய அர்த்தத்தை மாற்றினார்கள். அது அப்படி புரிந்து கொள்ளக்கூடாது. ஏனென்றால் ஒவ்வொரு இரவும் எல்லா இரவுமே இரவு இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அப்ப முதல் வானத்தில் அரிசி காலியாக இருக்குன்னு சொல்ல வேண்டியது வரும். அவ என்ன சொல்ல வேண்டும்? இப்படி சொல்லலாம், துஆவை அல்லாஹ் விரைவாக ஏற்கிறான் என்று அதற்கு அர்த்தம். இது அல்லாஹ்வுடைய நபிக்கு தெரியாதா? அல்லாஹ் தன்னுடைய நபிக்கு இப்படி சொல்லக்கூடியாதா? அது அல்ல கருத்து. விஷயம் என்னவென்றால் ஆதாரம் வேதத்திலும் நபியின் சொல்லிலும் வரும் பொழுது அது உள்ளதின் உள்ளபடியே, அது அல்லாஹ்வை பற்றி வரும்போது அப்படியே நம்பிக்கை கொள்வது மிக முக்கியமானது. அப்படி என்றால் இந்த பிரச்சாரத்தை, இது ஒரு உதாரணம் தான், இந்த ஒரு உதாரணம். இந்த மாதிரி ஒவ்வொரு கூட்டத்தாரிடமும் கொள்கை அடிப்படையில வித்தியாசங்களும் மாறுபாடுகளும் வழிகேடுகளும் உருவாகும் போது பிரிவினைகள் ஏற்படுகிறது. இந்த பிரிவினையை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது ஒரு விஷயம் சொல்றான், மனிதர்கள் தீர்ப்பளிக்கப்பட வேண்டும். இதுல எது சரி எது தப்பு, எது சத்தியம் எது அசத்தியம், இது சொல்லி தரப்பட வேண்டுமா இல்லையா? அதற்கு அல்லாஹ் அந்த நபிமார்களுடைய வேதத்தை இறக்கினான். அவர்கள் எதிலெல்லாம் கருத்து வேறுபாடு கொண்டார்களோ அதிலெல்லாம் அவர்களுக்கு தீர்ப்பு அளிப்பதற்காக. ஒரு நபியின் வேலை என்ன தெரியுமா? கருத்து வேறுபாடுகளிலே தீர்ப்பளித்து சத்தியம் எது அசத்தியம் எது இதை தெளிவுபடுத்த வேண்டும். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலிருந்து பார்த்தால் அல்லது நபிமார்களின் முந்தைய நபிமார்களுடைய காலத்திலிருந்து பார்த்தாலும் என்னென்ன கருத்து வேறுபாடுகள் எல்லாம் மதங்கள் உருவாகுவதற்கு இன்று இருக்குதோ அது எல்லாவற்றுக்கும் நபிமார்கள் பதில் சொல்லிவிட்டார்கள். உதாரணத்துக்கு இன்று நாம் பரவலா அதிகமா மக்களால் பின்பற்றப்படுகிற மதங்கள் என்று சொன்னால் கிறிஸ்தவ மதம், இஸ்லாம், அதற்கு அடுத்து யூதர்கள் இருக்கிறார்கள், வேதம் கொடுக்கப்பட்டவர்கள், வேதம் கொடுக்கப்படாதவர்கள் அல்லது வேதம் கொடுக்கப்படாத சிலை வணங்கிகளாக இருக்கிறவர்கள், நேர்வழி அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்தவர்கள். இப்படி அவர்களும் வேதம் இல்லை அவ்வளவுதான், ஆனால் அவர்களுக்கும் நேர்வழி ஆரம்பத்தில் ஒரு 100வது சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் சிலை வணக்கத்திலே மூழ்கி கிடக்கிறவர்கள் அவர்கள் பல மதங்களாக பல பெயர்களாக, அவர்கள் பௌத்த மதம்,
ஜைன மதம், என்ன மதங்கள் பேராக சொல்லப்பட்டிருக்கலாம். இதுல முதல் வேதத்தின் அடிப்படையில பிரிவினைகள் வந்தது என்று பார்த்தால் எந்த மதங்களை நாம் சொல்லலாம்? கிறிஸ்தவ மதம், யூத மதம் என்ற இவர்கள் ரெண்டு பேருமே அஹ்லுல் கிதாப். அவர்களுக்கு வேதம் வழங்கப்பட்டதும், அவர்களுக்கு அனுப்பப்பட்ட நபிமார்கள் யார் என்பதும், அவர்களுக்கு வழங்கப்பட்ட வேதத்தின் பெயர்கள் கூட நமக்கு தெளிவாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறார். தௌராத் மூசாவுக்கு இறக்கப்பட்டது, இன்ஜில் ஈசாவுக்கு இறக்கப்பட்டது. தௌராத்தை பின்பற்றியவர்களாக மூசாவை ஈமான் கொண்டவர்களாகத்தான் யூதர்கள் பின்னாடி வருகிறார்கள். அவர்கள் பனு இஸ்ராயில். அடுத்து அதே பனு இஸ்ராயலுடைய ஒரு கூட்டமாக இருக்கின்ற கிறிஸ்தவர்கள் தான். அவர்கள் கிறிஸ்தவர்கள் பிறகு பரவும் போது அவர்கள் பல மதத்தவர்கள் எல்லாருமே கிறிஸ்தவ மதத்தை தழுவும் பொழுது அவர்கள் கிறிஸ்தவர்கள் அழைக்கப்பட்டாலும் அவர்களும் ஆரம்பத்தில் பனு இஸ்ராயலுக்கு அனுப்பப்பட்ட ஒரு நபியான ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை தான் அவர்கள் ஈமான் கொண்டார்கள். அப்படி என்றால் இந்த கருத்து வேறுபாடு, என்னென்ன கருத்து வேறுபாடு வந்திருக்கிறது? ஏராளமான கருத்து. முதல் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் விஷயத்தில் எடுத்தால் கொள்கை ரீதியாக ஈசாவை அல்லாஹ்வுடைய மகன் என்று நம்புவது, அல்லாஹ் என்று கூட நம்புவது, அல்லது ஈசா அலைஹிஸ்ஸலாத்து சிலுவையில் அறையப்பட்டு கொல்லப்பட்டார், அப்புறம் உயிர் கொடுத்து எழுப்பப்பட்டார், அவர் உயிர் பெற்று தானே உயிர் தெழுந்தார். உயிர் கொடுத்தல்ல, உயிர் தெழுந்தார். அவர் தனக்குத்தானே உயிரை கொடுத்தார். என்றால் அவர் ஏன் அந்த உயிர் தெழுந்தார் என்று சொல்கிறார் என்றால் அவர்தான் கடவுளே. அவருடைய நம்பிக்கைப்படி இறைவன் அவன் தந்தையாக இருந்து ஒரு மகனாக முதலில் ஈசாவாக பிறக்கிறான், இயேசுவாக பிறக்கிறார். பிறகு அவர் சிலுவையில் அறையப்பட்டு தன்னுடைய ரத்தத்தை சிந்துகிறார். எதற்காக? ஆதம் செய்த பாவம் அவருடைய பிள்ளைகள் எல்லோருக்கும் கடத்தப்பட்டு ஒவ்வொருத்தரும் பாவிகளாக பிறந்து கொண்டிருக்கிறார்கள். ஆதம் செய்த பாவம் என்ன? முதல் பாவம் அவர் விலக்கப்பட்ட அல்லாஹ் தடுத்த மரத்தை நெருங்கி ஒரு கனியை சாப்பிட்டது. அதனுடைய பாவத்தின் விதை அது அப்படி ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இருக்குது. இந்த பாவத்திலிருந்து பரிசுத்தப்படுத்துவதற்கு ஒரு பலி இட வேண்டியது இருக்கிறது, ஒரு பலி கொடுக்க வேண்டியது இருக்கு. அந்த பலிதான், அந்த இரத்த பலிதான் ஈசா என்று கிறிஸ்தவர்கள் நம்புகிறார்கள். அதன் காரணமாக கடவுள் தன்னை அவதாரமாக ஒரு தந்தையாக தான் இருக்க தன்னையே மகனாக்கி அவர் இந்த பூமியிலே மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு மேரிக்கு பிறக்கிறார். பிறகு அவர் தன்னுடைய உயிரை சிலுவையில் கொடுக்கிறார். பிறகு அவர் கடவுள் இல்லையா, அவரை உயிர் தெழுந்து விட்டார் என்ற அவர் அப்போதுதான் பரிசுத்த ஆவியாக அவர் உயிர் தெழுந்து இப்பொழுதும் அவர் பரிசுத்த ஆவியாக இருக்கிறார் என்று அவர்கள் நம்புகிறார்கள். எவ்வளவு பெரிய குழப்பமான ஒரு கருத்து வேறுபாடு இது. இந்த கருத்து வேறுபாடை தெளிவுபடுத்துவது யார்? ரசூலுல்லாஹ்வுடைய வருகைக்கு பிறகு குர்ஆன் தெளிவுபடுத்துகிறது. இதே பிரச்சனையில கிறிஸ்தவர்களை ஈசாவை ஏற்காத யூதர்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமில் மிகப்பெரிய அவதூறை சொன்னார்கள். அவர்கள் ஜினாவின் மூலமாக, தகாத உறவின் மூலமாகத்தான் ஈசாவை பெற்றார் என்று அவர் திருமணம் செய்யாதவர், அவருக்கு எப்படி குழந்தை பிறந்தது என்று வாதமிட்டார்கள். யூதர்கள் அல்லாஹ்வின் அற்புதத்தில் ஈசா பிறந்ததை அவர்கள் நம்பவில்லை. என்ற முதல் ஈசாவை அவர்கள் ஏற்கவில்லை. ஈசாவை ஏற்காததால் அவர்கள் ஈசாவுடைய பிறப்பை கேள்விக்குட்படுத்தினார்கள். அதனால் மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய கற்பை கேள்விக்குட்படுத்தினார்கள். இது எவ்வளவு பெரிய அவதூறு, எவ்வளவு பெரிய குழப்பம். அப்படின்னு ரெண்டு சமுதாயமாக இருக்கிறார்கள். ஒரு பக்கம் யூதர்கள், இன்னொரு பக்கம் கிறிஸ்தவர்கள். இவர்கள் மிகப்பெரிய கூட்டமாக இந்த பூமியில இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் அனுப்புகிறான். அவர்களுக்கு மத்தியில் இருக்கிற இந்த கருத்து எது உண்மை, எது சத்தியம் என்பதை அல்லாஹ் தஆலா முஃமின்களுக்கு தெளிவுபடுத்துகிறான். ஆகவேதான் அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்துல மிக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? பாருங்க, அல்லாஹ் சொல்கிறான், وَمَخْتَلَفَ فِيهِ إِلَّا الَّذِينَ أُوتُوهُ مِنْ بَعْدِ مَا جَاءَتْهُمُ الْبَيِّنَاتُ بَغْيًا بَيْنَهُمْ. இதற்கு பிறகு தெளிவான அத்தாட்சிகள், ஆதாரங்கள் யாருக்கு? யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா குர்ஆனுடைய ஏராளமான ஆயாத்துகள்ல யா அஹ்லல் கிதாப், வேதம் கொடுக்கப்பட்டவர்களே, யூதர்களே, கிறிஸ்தவர்களே என்று அவர்களை கூப்பிட்டு லா தகுலு ஃபீ தீனிக்கும், உங்களுடைய மார்க்கத்தில் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்தில் நீங்கள் வரம்பு மீறாதீர்கள், நீங்க வரம்பு மீறி விட்டீர்கள். அல்லாஹ் அனுப்பிய தூதரை மகன் என்று சொன்னீர்கள், அவரையே அல்லாஹ் என்று சொன்னீர்கள், இல்லாத பொய்களை எல்லாம் அவருடைய வாழ்க்கை மீது இட்டு கட்டினீர்கள், அவருடைய பிறப்பை நீங்கள் கேள்விக்குட்படுத்தினீர்கள், கேவலப்படுத்தினீர்கள். இது எல்லாமே நீங்கள், குறிப்பாக யூதர்கள் விஷயத்திலே. அப்போ இந்த எல்லா விஷயத்திலும் அல்லாஹ் தஆலா தெளிவை, ஆதாரங்களை இறக்குகிறான். ஆனாலும் யூதர்கள் ரசூலுல்லாஹ்வின் மீதும் அரபுகள் மீது பொறாமைப்பட்டார்கள். நம்முடைய பரம்பரையில், நம்முடைய இஸ்ராயல் தலைமுறையில் வராமல் ஒருத்தர் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமுடைய தலைமையில் வராமல் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தலைமுறையில் வருகிறார். யார்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அரபுகளுடைய தலைமுறை. இதுவரைக்கும் அவர்கள் பெருமை அடித்துக் கொண்டது எங்களுடைய பரம்பரையில் தலைமுறைகளில் தான் நபிமார்கள் வந்திருக்கிறார்கள். மூசாவை நாங்கள் ஈமான் கொள்கிறோம், ஹாரூனை ஈமான் கொள்கிறோம்,
தாவூத், சுலைமான் ஒவ்வொருத்தையும் நாங்கள் நம்பிக்கை கொள்கிறோம் என்று பெருமை அடித்துக் கொண்டிருந்தவர்கள். இப்போது ரசூலுல்லாஹ்வுடைய வருகை அவர்கள் வெறுத்தார்கள். ஒருவன் சத்தியத்தை நிராகரிப்பதற்கு முக்கியமான காரணம் சத்தியம் யார் சொல்கிறார்களோ அவர்கள் மீது அவன் பொறாமைப்படுவது, அல்லது தன்னுடைய கூட்டத்தில் இப்படி சொல்லப்படவில்லையே என்பதனால் இன்னொரு கூட்டத்தில் இருக்கிறவன் சத்தியத்தை சொன்னால் அவன் கூட்டத்தின் மீது இருக்கிற பொறாமையின் காரணமாக சத்தியத்தை ஏற்க மறுப்பது. இதுதான் ஹிஸ்பியத் என்று சொல்லப்படும். ஹிஸ்பியா என்று சொன்னால் பிரிவினை கூட்டம். ஒரே ஒற்றுமையில் இருக்கக்கூடிய மக்களை சத்தியத்தின் மீது, அசத்தியத்தில் ஒற்றுமையா இருப்பவர்கள் அல்ல, அவர்கள் பாத்தில்கள், அவர்கள் நரகத்துக்கு போகக்கூடியவர்கள். நாம் அவர்களை சத்தியத்தின் மீது ஒன்றுபட்டவர்களாக சொல்ல மாட்டோம். ஆனால் சொர்க்கத்துக்கு செல்லக்கூடியவர்கள் ஒரு கூட்டம் இல்லையா, அவர்கள் அந்த சொர்க்கவாசிகளாக போகக்கூடியவர்கள் எப்படி ஆக முடியும்? அவர்கள் சத்தியத்தின் மீது இருந்தால்தான். இந்த சத்தியத்தில் இருக்க வேண்டியவர்கள் ஒரு கூட்டம் சத்தியம் என்று சொல்லப்பட்டால் கூட ஏற்க மறுக்கிறது. ஏன்? பொறாமை. நாம் சொல்லி இருந்தால் வேறு, நம்ம ஆள் சொன்னா வேறு, அவங்க சொல்றாங்க நம்ம எப்படி ஏத்துக்க முடியும்? அவங்க சொன்னா நம்ம நம்பணுமா? அதை ஏத்துக்க முடியாது. அப்ப இங்க பிரச்சனை என்னவென்றால் பொறாமையும் காழ்ப்புணர்ச்சியும் விரோதமும் ஒரு கூட்டத்தின் மீது இருக்கிற பகையும், அவர்கள் சொன்னால் நாம் ஏற்கக்கூடாது என்கிற ஒரு அளவுகோலை வைத்துக் கொண்டுதான், அந்த கண்ணாடியை போட்டுக் கொண்டுதான் சத்தியம் என்று சொல்வது ஏற்கலாமா இல்லையா என்ற முடிவே ஒருவர் எடுப்பார் என்றால் அவருடைய பிரச்சனை பாருங்கள். அவர்கள் சத்தியத்தை விட்டு தூரமாகுவதற்கு, சத்தியத்தை புறக்கணிப்பதற்கு அதுவே காரணமாக ஆகிவிடும். அப்படித்தான் யூதர்கள் வழிகட்டார்கள். ரசூலுல்லாவை ஏற்காததற்கு ஒரே காரணம் ரசூலுல்லா அவர்களுடைய பனு இஸ்ராயில் பரம்பரையில் வரவில்லை என்று. இஸ்ஹாக்குடைய வம்சத்தில் வரவில்லை, இஸ்மாயிலுடைய வம்சத்திலே ரசூலுல்லா வருகிறார். அந்த வம்சம் முழுக்க முழுக்க அரபுகளின் வம்சம். பனு இஸ்ராயில் அவர்கள் பேசிக் கொண்டிருந்த மொழி எபிரேய மொழி. அவர்கள் அந்த மாதிரி மொழியிலே அவர்கள் அதைத்தான் வேதத்தின் மொழியாக வைத்திருந்தார்கள். ஏனால் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு இறக்கப்பட்ட தௌராத் அரபு மொழியில் இல்லை, இன்ஜீலும் அரபு மொழியில் இல்லை. அவை கிறிஸ்தவர்களும் ஏற்க தயங்கிட்டார்கள், யூதர்களும் ஏற்க தயங்கி விட்டார்கள். இதற்கு காரணம் அவர்கள் சத்தியம் என்று அவர்கள் கொண்டிருந்த கருத்துறுபாடுகளை தெளிவுபடுத்தப்பட்ட அத்தாட்சிகளை பார்த்த பிறகும் பொறாமையின் காரணமாக அவர் விலகிக் கொண்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். இதை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், உண்மையான ஈமான் எப்படி இருக்கும்? ஈமான் உண்மையாக இருப்பவர்கள், அவர்கள் சத்தியத்தை தேடக்கூடியவர்கள், அவர்கள் எப்படி இருப்பார்கள்? அல்லாஹ் சொல்கிறான், ஃபஹதல்லாஹு அல்லதீன ஆமனூ லிமக்தலஃபு ஃபீஹி மினல் ஹக்கி பிஇذنி. ஆனால் அல்லாஹ் அவனை ஈமான் கொண்ட, உண்மையாக ஈமான் கொண்டிருந்தவர். எப்படி? அந்த ஈமான் அல்லாஹ்வும் நபியும் சொல்லிவிட்டால் அதற்கு ஒரு மறுபேச்சு இல்லை. மனிதருடைய சொந்த கருத்துக்கள், மனிதர்களுடைய கற்பனையில கொண்டு வரக்கூடிய சிந்தனைகள், அவருடைய வாதங்கள், அவருடைய தர்க்கங்கள், அவருடைய லாஜிக், அவர்கள் கண்டுபிடிக்கிற விஞ்ஞானங்கள், அவர்கள் ஒன்றை நம்புவதா அல்லது உலக யதார்த்தம் என்று அவர்கள் சொல்லக்கூடிய காட்சிகள், இதையெல்லாம் அளவுகோலாக வைத்து ஒன்றை சத்தியமா இல்லையா என்று நாம் முடிவு செய்ய மாட்டோம். அதனால ஈமான் நமக்கு இருக்கு. ஈமான் என்பது அல்லாஹ் சொல்லிவிட்டான் என்றால் சமிஅனா வ அதானா, கேட்டோம் கட்டுப்பட்டோம், முடிந்து விட்டது. கேட்டோம், சமிஅனா ஆமன்னா, நாங்கள் கேட்டோம் நம்பிக்கை கொண்டோம். அது ரெண்டு விஷயங்கள ஈமானுடைய மிக முக்கியமான அம்சங்கள். முதலாவது சமிஅனா ஆமன்னா, நாங்கள் கேட்டோம் நம்பிக்கை கொண்டோம். சரி, நம்பிக்கை கொண்டதுடைய அடிப்படை என்ன? அதனுடைய பிரதிபலிப்பு எப்படி இருக்கும்? அதிலே ஒருத்தர் நம்பிக்கை கொண்டவர் என்பதற்கு என்ன ஆதாரம்? அவரிடம் இருக்கிற அறிகுறி என்ன, அடையாளம் என்ன? அதுதான் சமிஅனா வ அதானா, நாங்கள் கட்டுப்பட்டோம். அப்ப நம்பிக்கை கொண்டது கட்டுப்படுவதன் மூலமாக செயல்பாட்டில் வரும்போதுதான் அது உண்மையிலே ஒருத்தர் தான் கேட்ட சத்தியத்தை அவர் நம்புவதை கொண்டும் செயல்பாட்டை கொண்டும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்று அர்த்தம். இல்லை, நாங்கள் கேட்போம் ஆனால் நாங்கள் மாறு செய்வோம் என்று சொன்னால் அவருக்கு நம்பிக்கையிலே பிரச்சனை இருக்கிறது, ஈமான் கொள்வதில் அவருக்கு சந்தேகம் இருக்கிறது. இதை எப்படி நாம் நம்புவது? இதை நாம் ஏற்க முடியாது. அப்படின்ற இதை நாம் ஏற்க முடியாதவர் என்ன செய்வார்? அதை மறுப்பார். மறுக்கின்றவர் கட்டுப்படுவாரா? கட்டுப்பட மாட்டார், கீழ்ப்படிய மாட்டார். உதாரணத்துக்கு ஒரு பெண், அந்த பெண்ணுக்கு பர்தா அணிவதை பற்றி நம்பிக்கை இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். இப்படி அல்லாஹ்வுடைய கட்டளை என்று அவர் அந்த பெண் தெரிந்தோம், இதை என்னால் நம்பவே முடியவில்லை, இதெல்லாம் நான் சரி என்று நினைக்கவில்லை. நம்பிக்கை என்பது என்ன? முதலில் சரி என்று நம்புவது. நம்பிக்கை என்றால் அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் என்பது நம்புவது மட்டுமல்ல, அல்லாஹ் சொல்வதுதான் உண்மை என்று உண்மைப்படுத்துவதுதான் நம்பிக்கை. அதுதான் ஈமான். ஈமான் என்றாலே உண்மைப்படுத்துதல். உண்மைப்படுத்துதல் என்பது வெறும் உள்ளத்தில் மட்டுமல்ல. ஈமான் என்பது ஒருவர் உள்ளத்தில் நம்பிக்கை கொண்டு நாக்கினால் அதை மொழிந்து அதுக்கு சாட்சி சொல்லி அது சரிதான் என்று அவர் சொல்ல வேண்டும், நாட்களில் சொல்ல வேண்டும்.
அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாக்கில் அவர் சொல்லுவது ஒன்று, நம்பிக்கை ஒன்று, அதுக்கு ஒரு நிஃபாக்குத்தனம். அவர் உள்ளத்திலே மறுக்கிறார், ஆனா நாக்கிலே சொல்லுகிறார் என்றால் அதுக்கு பேர் என்ன? நயவஞ்சகம், அது பாசாங்குத்தனம். அவர் உள்ளத்திலே நம்பிக்கை இல்லை, நாக்கால் மட்டும் சொல்லுகிறார். நாக்கிலே இருப்பது மட்டும் ஈமான் இல்லை என்றால் ஈமான் தொடக்கம் நாக்கு அல்ல, இதயம், கல்பு. அப்படின்னா உள்ளத்திலே உறுதியாக நம்ப வேண்டும், நாக்கால் அவர் சாட்சி சொல்ல வேண்டும், பிறகு உடல் உறுப்புகளால் செயல்பட வேண்டும். அந்த செயல்படுவதில் தான் கட்டுப்பட்டோம் என்பது வெளிப்படும். கட்டுப்படுவது செயலிலே இல்லை என்றால் அவருடைய நிலையிலே அவர் பாவத்தை செய்கிறார். கட்டுப்படாமல் இருக்கிறார் என்றால் ஒன்று அவர் பாவியாக இருப்பார், இல்லை அவர் முஷ்ரிக்கா கூட இருப்பார். ஏன்? கட்டுப்படுவதிலே அவருடைய உள்ளத்திலே உள்ளதிலே அவர் வெறுக்கிறார், மறுக்கிறார் என்றால் அவருடைய உள்ளம் குஃப்ரில் இருக்கும். அப்படி என்றால் என்ன? உள்ளத்திலே அவர் வெறுக்கிறார், மறுக்கிறார் என்பது அவர் கொள்கை என்று அவரை பொறுத்த அசத்தியமாயிற்று. சத்தியம் அல்ல, நம்புவது என்ன? அசத்தியம் என்று நம்புகிறார். அப்படி என்றால் அவர் நாக்கிலே உண்மை என்று சொன்னாலும் சரி, இன்னும் செயலிலே அவர் வேறு வழி இல்லாமல் சில சூழ்நிலைகள் காரணமாக கட்டுப்பட்டால் கூட உள்ளத்திலே இருக்கின்ற நிலையை வைத்துதான் அவருடைய முடிவு இருக்கிறது. அப்படி என்றால் ஒருத்தர் உள்ளத்திலே நம்பிக்கை கொண்ட பிறகு, வார்த்தையும் சொன்ன பிறகு கூட தான் செய்வது தப்புதான், நான் கட்டுப்பட வேண்டும், ஆனால் நான் தப்பு செய்கிறேன், பாவம் செய்து விட்டேன் என்று நினைத்தால் அவருக்கு ஈமான் இருக்கிறது. அவர் உண்மையிலே நம்பக்கூடியவர் தான், அது சரி என்று நம்புகிறார். ஆனால் அவர் மாறு செய்கிறார். ஏன்? ஷைத்தான் அவரை வழிகெடுத்து விட்டான், அல்லது அவருடைய மன இச்சை, அவருடைய மன இச்சை வழிகெடுத்து விட்டது. அவர் பாவம் செய்கிறார். அவர் தௌபா செய்ய வேண்டும். அவரை நாம் முஸ்லிம் என்று சொல்லுவோம், ஆனா அவருடைய ஈமான் மிக மிக பலவீனமானது. அவருடைய ஈமானிலே குறை இருக்கிறது, என்ற செயலிலே பிரச்சனை இருக்கிறது. அவர் பாவத்தை செய்வதன் மூலமாக ஈமானை குறைக்கிறார். ஈமானுடைய தன்மை என்ன? நன்மைகள் செய்ய செய்ய ஈமான் அதிகரிக்க செய்யும், பாவங்கள் செய்ய செய்ய ஈமான் குறைந்து கொண்டே போகும். எந்த அளவுக்கு? அது ஒரு கடுகு அளவுக்கு கூட ஈமான் குறைந்துவிடும். அப்படி என்றால் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் ஈமான் கொண்டவன் என்றால் கருத்து வேறுபாடு வரும்போது சத்தியத்திற்கு முதல் கட்டுப்பட வேண்டும். இதைத்தான் அல்லாஹ் தஆலா இதுதான் நேர்வழி என்று சொல்கிறான். முஃமினான மக்களுக்கு கருத்து வேறுபாடு கொண்ட விஷயத்திலே அல்லாஹ்வின் அனுமதியை கொண்டு, கட்டளை கொண்டு, ஆதாரத்தை கொண்டு அல்லாஹ் தஆலா சத்தியத்தின் பக்கம் வழிகாட்டினான் என்று சொல்கிறான். அப்படி என்றால் இன்று நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சத்தியத்தை பின்பற்ற வேண்டுமா? அல் கிதாப் அஸ் சுன்னா, அல்லாஹுடைய வேதம். அந்த வேதத்தை சரியாக விளங்குவதற்காக ரசூலை அல்லாஹ் அனுப்பினான். அந்த ரசூலுடைய சுன்னா, இந்த சுன்னாவின் மூலமாக அந்த வேதத்தை சரியாக விளங்குகிறோம். அந்த சுன்னா அல்லாஹ்வின் வஹி என்றால் நபி ஒரு விஷயத்தை சொல்லுகிறார் என்றால், ஒரு விஷயத்தை செய்கிறார் என்றால் அது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வழிகாட்டப்படாமல் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று நபிக்கு அல்லாஹ் சொல்லாமல் அவர் அதை செய்ய மாட்டார், அதை சொல்ல மாட்டார். அப்படி என்றால் அதுவும் வஹீதான். அந்த வஹீயைத்தான் நாம் ஹதீஸ்கள் வாயிலாக சஹீஹான ஹதீஸ்கள் என்று உறுதி செய்யப்பட்டு அறிவிப்பாளர்கள் தொடரை பார்த்து அந்த ஹதீஸ் யார் 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 வழியாக எல்லாம் அறிவிக்கப்பட்டு வந்திருக்கிறது, அவர்கள் எல்லாம் உண்மையாளர்கள் தானா, அல்லது அதுல யாராவது பொய்யர்கள் இருக்கிறார்களா, அதுல வேறு ஏதேனும் சந்தேகங்கள் அந்த அறிவிப்பாளர்களை வைத்து சந்தேகம் வருகிறதா? அப்படி சந்தேகம் வந்தால் நாம் சொல்லுவோம் அது பலவீனமான செய்தி, அதை நம்ப முடியவில்லை, அதை நாம் நிராகரிக்க வேண்டும். இல்லை என்றால் நாம் சொல்லுவோம் அறிவிப்பாளர்கள் எல்லோரும் உண்மையாளர்களாக இருக்கிறார்கள், உறுதியானவர்களாக இருக்கிறார்கள், அவர்களுடைய சொல்லை நாம் மறுக்க முடியாது. ஆகவே ரசூலுல்லாஹ்விடமிருந்து சஹாபாக்கள் வழியாக அறிவிக்கப்பட்ட இந்த செய்தி ஆதாரபூர்வமானது என்று நமக்கு உறுதியாக தெரிந்துவிட்ட பிறகு நாம் அதை ஈமான் கொள்வோம், அதற்கு கீழ்ப்படிவோம். அதுல ஒவ்வொருடைய சூழ்நிலைக்கேற்ற மாதிரி செயல்நிலை இருக்கலாம். செயல் என்ன? ஒருத்தருக்கு அதை செயல்படுவதற்கான சூழ்நிலை இருக்காது, அதை செயல்படுத்த மாட்டார். இன்னொருத்தர் செயல்படுத்துகிற சூழ்நிலை அவருக்கு வரும், செயல்படுத்துவார். அப்படி என்றால் நாம் இந்த இடத்திலே ஹக்கை அறிந்து நிராகரித்தால் அப்பொழுதுதான் ஒரு கூட்டமாக ஆகிறோம். இப்பொழுது இதுல என்னென்ன கேட்டகரியில என்னென்ன வகையில யார் யார் எப்படி எல்லாம் ஒரு விஷயத்தை சத்தியத்தை நிராகரிக்கிறார்கள் அவர்கள் பல கூட்டங்களாக மாறுவார்கள். இது ஒரு வகை. இன்னொரு வகை, சத்தியம் இல்லாத ஒன்றை மார்க்கத்தின் பெயரால் புதிதாக அது ஒரு சிந்தனையாக, ஒரு கொள்கையாக, ஒரு இபாதத்தாக ஏதேனும் ஒன்றை மார்க்கத்தில் உருவாக்கும் போது அதற்கு நன்மை இருக்கிறது, இதுதான் மார்க்கம், இதுதான் அல்லாஹ் சொன்னது, இதுதான் நபி சொன்னது என்று புதிதாக இல்லாத ஒன்றை நுழைக்கும் போது என்ன ஆகிறது? அதுவும் மக்களை கூட்டங்களாக பிரிக்கிறது. இப்படித்தான் ஒரே உம்மத் பல கூட்டங்களாக பிரிவது, பித்அத்துகளால் பிரிவது. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேதம் கொடுக்கப்பட்ட யூதர்களும் கிறிஸ்தவர்களும் பிரிந்ததை சொல்லியும், இந்த உம்மத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத் பிரிய போவதை சொல்லியும் தெளிவுபடுத்திட்டாங்க. யூதர்கள் 71 கூட்டங்களாக பிரிந்தார்கள்,
ஒரு உம்மத்து தான், ஆனா 71 கூட்டங்களாக பிரிந்தார்கள். ஃபிர்கா. இதுல 70 நரகத்திற்கு போகும் சொன்னார்கள், ஒன்றுதான் சொர்க்கத்துக்கு போகும். இந்த ஒரு கூட்டம் யார்? இந்த ஒரு கூட்டம் உண்மையாக மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் எந்த வேதத்தை இறக்கினானோ, அல்லாஹ் என்ன சத்தியத்தை இறக்கினானோ அந்த சத்தியத்தை உண்மையாக பின்பற்றிய முஸ்லிம்கள். ஆனா அல்லாஹ் அந்த முஸ்லிம்களுக்கு கொடுத்ததிலிருந்து, மூசாவுக்கு கொடுத்ததிலிருந்து வேறு கருத்துக்களை, வேற சிந்தனைகளை மார்க்கத்தில் நுழைத்து பல கூட்டங்களாக பிரிந்தவர் தான் மீதி உள்ள 70 கூட்டங்கள். 70 நரகத்திற்கு போவதற்கு காரணம் என்னென்றால், ஒரே உம்மத்தாக அல்லாஹ் ஆக்கிய ஒரு உம்மத்தை பல கூட்டங்களாக பிரித்து ஹிஸ்புகளாக, ஃபிர்காக்களாக பிரித்ததனால்தான். அடுத்து கிறிஸ்தவர்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், கிறிஸ்தவர்கள் 72 கூட்டங்களாக பிரிவார்கள். ஒரு கூட்டம் தான் சொர்க்கம் செல்லும், 71 நரகத்துக்கு போகும். இது முந்திய யூதர்களின் கூட்டத்தை விட நரகத்திற்கு போவதில் ஒரு கூட்டம் இவர்களில் அதிகம். ஏன்னா அவர்கள் 70 கூட்டம், இவர்கள் 71 கூட்டம். ஆனா நேர்வழி பெற்றது ஒரே கூட்டம் தான். அங்க மூசாவின் கூட்டத்தில் ஒரு கூட்டம் தான் நேர்வழி, அவர் தான் உண்மையான ஹக்கில் இருந்த உம்மத். இங்க ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை பின்பற்றில் ஒரு கூட்டம் தான் சொர்க்கம் போகிறது, இவர்கள் தான் ஹக்கில் இருந்த ஒரு உம்மத். ஆனா 72 நரகம் போகிறது. இவர்களை ஓவர்டேக் பண்ணக்கூடிய அளவிற்கு இந்த உம்மத் இருக்கும். இவர்கள் 73ஆக பிரிவார்கள். 73லே 72 நரகத்திற்கு போகும், ஒன்று சொர்க்கத்துக்கு போகும். முந்தைய யூதர்களை விட இவர்கள் 2 கூட்டம் கூட இருக்கிறார்கள். முந்தைய கிறிஸ்தவர்களை விட இவர்கள் ஒரு கூட்டம் கூட இருக்கிறார்கள். ஏனால் யூதர்கள் 70, இவர்கள் 72. கிறிஸ்தவர்கள் 71, இவர்கள் 72. அப்படி என்ற ஒரு கூட்டம் கூட, 2 கூட்டம் கூட என்கிற அளவிற்கு இவர்கள் நரகத்திற்கு போகிறார்கள். ஆனால் பாருங்கள், சத்தியத்தில் இருப்பவர்கள் ஒரு கூட்டம் தான் சொர்க்கத்திற்கு போகிறது. இந்த ஒரு கூட்டம் தான் உண்மையிலான உம்மத், சத்தியத்தின் மீது இருக்கிறவர்கள். இவர்கள் அல்லாஹ் நபிமார்கள் எதற்கு அனுப்பினானோ, என்ன சொல்லி அனுப்பினானோ, வேதத்துல என்ன இருக்கிறதோ, அந்த நபிமார்கள் என்ன விளக்கினார்களோ அதை சரியாக பின்பற்றியவர்கள். இந்த கூட்டத்தில், இந்த உம்மத்தை முஹம்மதுடைய கூட்டத்தில் தான் நாம் முதல் கூட்டமாக, அந்த ஒரு கூட்டத்தில் முதல் தலைமுறையாக சஹாபாக்களை சொல்லுகிறோம். அடுத்த தலைமுறை தாபிஊன்கள், அதற்கு அடுத்தது தாபிஊன்கள். இந்த 3 தலைமுறை மட்டும்தான் அந்த ஒரு கூட்டத்தில் இருப்பார்களா? அல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கம் செல்லும் அந்த ஒரு கூட்டம் யார் என்று கேட்கும் பொழுது சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், மா அன அலைஹி வ அஸ்ஹாபி, நானும் என்னுடைய தோழர்களும் எதன் மீது இருக்கின்றோமோ, எப்படி இருக்கின்றோமோ அப்படி இருப்பவர்கள். அப்படி என்றால் சொர்க்கம் செல்லக்கூடிய ஒரு கூட்டத்தில் முதல் யார் இருக்கிறார்? ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க. மா அன, ரசூலுல்லாஹ் தன்னை சொல்லும்போது அன, நானும் என்று சொல்லுகிறார்கள். அடுத்தது ரசூலுல்லாஹ்வுக்கு அடுத்து யார் இருப்பா? வ அஸ்ஹாபி, என்னுடைய தோழர்கள். இந்த தோழர்கள், இந்த இடத்துல பாருங்கள், ரசூலுல்லாஹ் அஸ்ஹாபி என்கிற வார்த்தையை, என்னுடைய தோழர் என்ற வார்த்தையை இந்த ஹதீஸ்ல தெளிவுபடுத்தியிருக்காங்களா இல்லையா? இது ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்கள் சொர்க்கம் செல்வார்கள், சொர்க்கம் செல்வார்கள் ஒரு கூட்டத்தில் இருப்பார்கள் என்பதற்கு ஒரு வலுவான ஆதாரம். இதே மாதிரியான ஒரு வார்த்தை ஹவுலுல் கௌசருடைய தடாகத்திற்கு ரசூலுல்லாஹ்வுடைய நீரை வாங்குவதற்கு, குடிப்பதற்காக வரக்கூடியவர்களிலே மலக்குகள் அடித்து துரத்தக்கூடிய கூட்டமும் இருக்குது. அடித்து துரத்தப்பட கூட்டங்கள் யார் என்றால் இந்த 72 கூட்டங்களில் உள்ளவர்கள். அந்த 72 கூட்டங்களில் உள்ளவர்கள் பிதஅத்வாதிகள். அந்த 72 கூட்டங்களில் தான் மிக மோசமாக வழிகட்டு போனவர்கள், யூதர்களை விட கிறிஸ்தவர்களை விட வழிகட்டு போனவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் துரத்தப்படுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே அந்த துரத்தப்படுகிற மக்களை பார்த்து அவர்களுக்கு தண்ணீர் கொடுக்க ரசூலுல்லாஹ் காத்துக்கிட்டு இருக்கும் போது, அவர்கள் நெருங்க வரும்போது ரசூலுல்லாஹை விட்டு அவர்கள் துரத்தப்படுகிறார்கள். துரத்தும் பொழுது ரசூலுல்லாஹ் அஸ்ஹாபி அஸ்ஹாபி, என்னுடைய தோழர்கள் என் தோழர்கள் என்று சொல்லுகிறார்கள். அப்படி என்றால் ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்களிலே கூட பிதஅத் செய்தவர்கள் இருப்பார்கள். அவர்களை கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துரத்தப்படுவதை பார்ப்பார்கள் என்று ஒரு விளக்கம் இருக்கிறது. இந்த விளக்கத்தை கல்வியாளர்கள் யாருமே சொல்லாமல் தமிழில் பேசக்கூடியவர்கள் தான் முதலாக நபித்தோழர் கூட நரகத்துக்கு போவார்கள் என்ற அவர்களும் பிதஅத் செய்திருப்பார்கள். அவர்களை கூட இப்படி துரத்தப்படும் இந்த ஹதீஸ் இதுக்கு ஆதாரம் பார்த்தீர்களா என்று கேட்டார்கள். இது எவ்வளவு ஆச்சரியமான ஒரு விளக்கம் என்றால், ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸ்ல சொர்க்கம் செல்லக்கூடிய ஒரு கூட்டம் என்று கேட்கும் போது தன்னையும் தன்னுடைய தோழரையும் சேர்த்து சொல்லுகிறார்கள். அந்த தோழர்கள் யார் என்று கேட்டால் நாம் என்று பெயர் சொல்லுவோம். ஏன்னா நமக்கு பெயர்கள் தெரிந்து வைத்திருக்கிறோம். அபூபக்கர் ஃபில் ஜன்னா, உமர் ஃபில் ஜன்னா, உஸ்மான் ஃபில் ஜன்னா, அலி ஃபில் ஜன்னா. சொர்க்கத்துக்கு நற்செய்தி சொல்லப்பட்ட ஒரே ஹதீஸில் 10 பேர் சொல்லப்பட்டதும் உண்டு. வேறு வேறு தனித்தனியா வேறு வேறு நேரங்களில் நற்செய்தி சொல்லப்பட்டவர்களும் உண்டு.
பூமியில இருக்கின்ற பிலாலுடைய காலடி தடத்தை சொர்க்கத்திலே கேட்டுவிட்டு ரசூல்லா வந்து சொன்னது உண்டு. பூமியில் இருக்கின்ற உமருடைய மாளிகையை சொர்க்கத்திலே பார்த்து விட்டு சொன்னதும் உண்டு. இன்னும் அந்த தோழர்கள் யார் என்று பெயர் குறிக்கப்பட்டவர்கள் நமக்கு தெரிந்திருக்கிறது. ஏனென்றால் அந்த தோழர்கள் யார்? அல்லாஹ்வின் தூதரை நேரில் பார்த்தவர்கள் முதலாவது, இரண்டாவது ஈமான் கொண்டவர்கள், மூன்றாவது அந்த ஈமானிலே இறந்தவர்கள். அந்த ஈமானிலே இறப்பதென்றால் அல்லாஹ்வின் தூதர் எந்த தோழர்கள் விஷயத்தில் சொர்க்கம் செல்லக்கூடியவர் என்று நற்செய்தி சொல்லி நானும் என் தோழரும் எப்படி இருக்கிறோம் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்களோ அந்த வகையில இருக்கிறவர்களைத்தான் நாம் நம்பகமான சொர்க்கம் செல்லக்கூடிய ரசூலுல்லாஹ்வால் முன்னறிவிக்கப்பட்ட, இன்னும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழியாக நமக்கு இந்த தீன் யார் வழியாக கிடைக்கும் என்று நம்புகிறோமோ அந்த தோழர்கள். ஆகவே அவர்களுடைய பெயர்கள் எல்லாம் தெரிந்து வச்சிருக்கிறோம். இந்த தோழர்களிலே உள்ளவர்களைத்தான் ரசூலுல்லாஹ் அஸ்ஹாபி என் தோழர் என்று அங்கு சொன்னார் என்றால் முதல்ல இந்த ஹதீஸுக்கு அது முரண்படும். உண்மையிலே முரண்படுவதாக இருந்தால் அந்த துரத்தப்படுகிறவர் யார் என்ற கேள்விக்கு மலக்குகள் என்ன பதில் சொல்லுகிறார்கள் என்கிற கேள்வி, அந்த பதிலில் தான் அதுக்கு விளக்கம் இருக்க முடியும். அந்த பதில் எப்படி இருக்கிறது? இவர்கள் நீங்கள் வந்த பிறகு வந்த வழியே திரும்பி சென்றவர்கள், வந்த வழி என்றால் முர்த்ததானவர்கள் என்ற அந்த மலக்குகள் சொல்லுகிற பதிலே ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ்ல இந்த முன்னறிவிப்பு வார்த்தை இருக்கு, முர்த்ததுகள் என்று இருக்கிறது. இவர்கள் நீங்கள் வந்த பிறகு எதை எதை புதிதாக செய்தார்கள் என்பது நீங்கள் அறிய மாட்டீர்கள். அப்படி என்றால் ரெண்டு விஷயம் இருக்குது இங்கே. முதலாவது, புதிதாக நீங்கள் வந்த பிறகு என்ன செய்தார் என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்கள். அப்படி என்றால் பிதஅத்துகள். அது இந்த பிதஅத்துகளை செய்தவர்கள் தான் இன்று நாம் யாரை நபித்தோழர் என்று நம்புகிறோம் என்று சொன்னால் இப்போ ஒரு பெரிய கேள்வி வருகிறது. அந்த பிதஅத்துகள் என்ன வகையிலானது? அல்லாஹ்வின் தூதர் பெயராலேயே ஒரு பிதஅத்தை அவர்கள் சொல்வார்களா? ஓ, அந்த அளவுக்கு அவர்களுக்கு அவருடைய ஈமான் விஷயத்தில் கேள்விக்குறி வருகிறதா? அப்படின்னா மொத்த தீனே யாரும் எடுக்க முடியாது, எந்த நபித்தோழரும் எடுக்க முடியாது. ஏன்னா அந்த ஹதீஸிலே எந்த நபித்தோழர் அப்படி குறிக்கப்படுகிறார், துரத்தப்படுகிறவர் யார் என்று நமக்கு தெரியுமா? தெரியாது இல்லையா? நபித்தோழர் என்று நினைக்கிறவர்களுக்கு இந்த கேள்வி நம்ம வைக்கிறோம். அவர்கள் நபித்தோழர் என்று சொன்னால் அவர்கள் யார்? நீங்கள் நபித்தோழருடைய ஹதீஸ்களை எடுக்கிறீர்களே, இந்த நபித்தோழர் யாரையாவது சொல்லுகிறீர்களா? இல்லை இல்லை. அப்படி என்றால் பொதுவாக நபித்தோழர் வந்து விட்டது. அந்த நபித்தோழர்களாக ரசூலுல்லாஹ் யாரை நபித்தோழர் என்று நாம் என்று அறிகிறோமோ அவர்களைத்தான் அது குறிக்கும் என்றால் எந்த ஹதீஸ்ல இருக்கும்? ஏன்னா பெயர் தெரியாத போது மொத்தமே சந்தேகத்திற்குரியதாகி விடுகிறது. அப்படித்தானே? மொத்தமும் சந்தேகத்திற்குரியதாக. பெயர் தெரிந்தா இந்த குறிப்பிட்ட நபித்தோழர் அப்படி துரத்தப்படுகிறார், அவர் பிதஅத்வாதி, ஆகவே அவரிடமிருந்து நாம் எடுக்கக்கூடாது என்று ஆதாரத்தை நிலைநாட்ட வேண்டும். அப்படி இல்லை, அந்த ஹதீஸ்ல அப்படி இல்லை. இரண்டாவது வகை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து ஹவுலுல் கௌசர் நீர் குடிக்கிறவர்கள் நபித்தோழர்கள் மட்டும்தானா? நமக்கெல்லாம் கிடைக்காதா? இது ஒரு பெரிய கேள்வி இல்லையா? நபித்தோழர்களை மட்டும்தான் அது குடிக்குமா? அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ஹாபின்னு சொன்னா அந்த ஹவுலுல் கௌசர் தண்ணீர் தரப்படுகிற மக்கள் நபித்தோழர்கள் மட்டும்தான் என்று யாரோ வாதம் வைக்க முடியுமா? அப்படி வாதம் வைத்தா என்ன ஆகும்? ரசூலுல்லாஹ் அவர்களை நேரில் சந்தித்த மக்களிலே இருக்கிற அவர்களுக்கு மட்டும்தான் ஹவுலுல் கௌசருடைய நீரை கொடுக்க போகிறார்கள் என்றால் அஸ்ஹாபி என்பது நபித்தோழர்களை குறிக்கும் என்றால் என்ன வாதம் வருகிறது? அங்க உம்மத்திலே மற்றவர்களை அடக்காது. அப்படித்தானே? உம்மத்திலே மற்றவர்களை அடக்காது. என்ன ரசூலுல்லாஹ் சொல்வது என் தோழர்கள் என்று சொல்லுகிறார்கள். அப்படித்தானே? நேரில் பார்த்தவர்களை தானே அறிந்து சொல்லுகிறார் என்று அர்த்தம். அப்படின்னு நேரில் பார்த்தவர்களை அறிந்ததனால் தான் அவரை என் தோழர் என்று ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது நபித்தோழர்கள் மட்டும்தான் அந்த ஹதீஸின் அடிப்படையில என்ன ஹவுலுல் கௌசருடைய தண்ணீர் கொடுக்கப்படும் என்று சொல்லப்படும். உண்மையில அந்த வார்த்தை யாரும் வைக்க மாட்டார்கள். ஆமா, அது எப்படி? எல்லாருக்கும் தான் உண்டு. அப்படி என்றால் எல்லாருக்கும் உண்டு என்றால் தோழர்கள் அல்லாத ரசூலுல்லாஹ்வால் நேரடியாக பார்க்கப்படாதவர்களும் அங்கே வருவார்கள். அந்த பிதஅத்துகளை செய்த 72 கூட்டங்கள் உள்ளவர்களும் துரத்தப்படுவார்கள். துரத்தப்படுவர்கள் அவர்களும் இருப்பார்கள். சரி, அப்படி என்றால் இந்த நபித்தோழர் என்று நாம் அறிகிறோம், அவர்கள் யார்? அவர்கள்தான் ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்துக்கு பிறகு பழையபடி திரும்ப தன்னுடைய மதத்திற்கு போனவர்கள். அவர்களுக்குத்தான் அந்த விளக்கம் ஹதீஸ்ல இருக்கிறது. அவர்கள் நீங்கள் வந்த பிறகு, நீங்கள் போன பிறகு வந்த வழியிலே திரும்பியவர்கள், தங்களுடைய குதிங்கால் வழியாக திரும்பி. குதிங்கால் என்பது என்ன? நம்முடைய குதிங்கால் பின்பகரம் இருக்கிறது. அந்த குதிங்காலில் நடப்பது என்றால் பின்னாடியே போகிறது. இஸ்லாமுக்கு முன்னாடி வந்தார்கள், முன் கால்களை வைத்து முன்னாடி வந்தார்கள். நடக்கும்போது நம்முடைய முன்கால்கள், பாதத்துடைய விரல்கள் தான் முன்னே வருகிறது, குதிங்கால் பின்னே இருக்கிறது. அப்படின்னா மார்க்கத்தில் முதலில் நீங்கள் இருக்கும் பொழுது உங்களுடைய இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் நீங்கள் வந்த பிறகு அவர்கள் என்ன நிலையில் ஆனார்கள் உங்களுக்கு தெரியாது. அவர்கள் பின்னாடியே போய்விட்டார்கள். குதிங்கால் பழையபடி பழைய மதத்திற்கு திரும்பி விட்டார்கள்.
அதுதான் வரலாறு. இதைத்தான் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லா ஃபத்துல் பாரியிலே புகாரியுடைய விளக்க உரையில் எழுதுகிறார்கள். முதலாவது வகை, இங்கே தோழர்கள் என்று சொல்லப்படுவர்கள் ரசூலுல்லாவுக்கு முன்பு முஸ்லிமானார்கள், பிறகு முர்த்ததாகிவிட்டார்கள். இது குறிப்பாக மக்கா வெற்றி கொள்ளும் பொழுது கூட்டம் கூட்டமாக நிறைய ஆராபிகள், அதாவது நிறைய கிராமவாசிகள், அரபு உலக மக்கள் நிறைய பேர் கூட்டம் கூட்டமாக வந்து முஸ்லிமானார்கள். ரசூல் அவர்கள் நேரில் பார்த்திருந்தார்கள். ஆனால் அவர்களில் நிறைய பேர் அபூபக்கர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் ஜக்காத் கொடுக்க மாட்டோம் என்று காபிரானார்கள். அவர்கள் நிறைய பேர், ஒரு ரசூல் இறந்து விட்டாரா, நபி இறந்து விட்டாரா, இனி நமக்கு சுதந்திரம் தான், இனி யாரும் நம்மை அடக்குவதற்கு யாரும் ஆள் இல்லை, நம்ம பழைய மதத்துக்கு திரும்பி விடலாம் என்று பழைய மதத்துக்கு திரும்பி போனார்கள். ஆகவே அபூபக்கர் ரலியல்லாஹு ரெண்டு சாராரிடம் போர் செய்தார்கள். ஒரு சாரார் பழைய மதத்திற்கு திரும்பி விட்டவர்கள், இன்னொரு சாரார் தங்களை முஸ்லீம் என்று சொல்லிக் கொண்டாலும் ஜக்காத் கொடுக்க மாட்டோம் என்று மறுத்தவர்கள். அது ரசூலுக்கு இருந்த கட்டளை. ரசூலுக்கு தான் அல்லாஹ் சொல்றான், குத் மின் அம்வாலிஹிம், அவருடைய செல்வத்திலிருந்து எடுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். நீங்கள் எடுப்பதற்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு என்று கேட்டார்கள். ஏன்னா குர்ஆனுடைய ஆயத் ஜக்காத்தை எடுக்கின்ற அந்த கட்டளை நேரடியாக ரசூலை நோக்கி இருக்குது. அல்லாஹ் தஆலா சூரா தௌபாவிலே குத் எடுப்பீராக மின் அம்வாலிஹிம், அவருடைய செல்வங்களிலிருந்து எடுப்பீராக சொல்றான். பாருங்கள், புத்தியை வைத்து நபி தோழர்கள் வாழும் போதே ரசூலுல்லாவை ஈமான் கொன்றது நேரில் பார்த்து ஈமான் கொண்டிருந்தவர்கள் சிலர் தங்களுடைய சொந்த புத்தியை வைத்து நபித்தோழர்களுடைய விளக்கத்துக்கு எதிராக நிற்கிறார்கள். அபூபக்கர் சொல்லுகிறார், ஹுத் மின் அம்வாலிஹிம் என்பது ரசூலுல்லாவுக்கு அங்கே குறிந்தது ரசூலுல்லா இருக்கும்போது. இப்போது ரசூலுல்லாவுடைய கலீஃபா நான், கலீஃபத்துர் ரசூல். அப்போ நான் ரசூலுல்லாவுடைய பிரதிநிதியாக இந்த பொறுப்பில் இருக்கிறேன். ஆகவே நான் எடுப்பேன், உங்களுடைய செல்வங்களிலிருந்து ஜக்காத்தை எடுத்துதான் தீர்வு என்று சொல்லுகிறார். அப்பொழுது அபூபக்கருடைய இந்த விளக்கத்தை நிராகரிக்கிறார்கள் அந்த கூட்டம். அவர்கள் என்ன சொன்னார்கள், அதெல்லாம் இல்ல, குர்ஆனுடைய ஆயத்து எப்படி இருக்கிறது, ஹுத் என்றால் யாரை குறிக்கும், ஒருத்தரை தான் குறிக்கும், ஒருத்தருக்கு தான் குறிக்கும். அப்படின்னா அவர்கள் குர்ஆனுடைய வார்த்தையை வச்சு தர்க்கம் செய்தார்கள். அந்த தர்க்கத்திலே கடைசியிலே அபூபக்கர் சொன்னார்கள், நீங்கள் ஜக்காத் கொடுக்க மாட்டேன் என்று சொன்னால் உங்களிடம் நாங்கள் எடுப்போம், எந்த அளவுக்கு என்றால் உங்களை விட்டு வைக்க மாட்டோம். நீங்கள் எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் இருக்கும் போது கொடுத்த அந்த ஜக்காத், அதனுடைய ஒரு அளவில் எதையும் அந்த ஒட்டகத்தின் கயிறு, சேனத்தின் கயிறை கூட நாங்கள் விட்டு வைக்க மாட்டோம், மொத்தமாக நாங்கள் எடுக்கத்தான் செய்வோம் என்று சொல்லிவிட்டு இதை மறுப்போம் என்று நின்று அபூபக்கர் போர் செய்கிறார்கள். இது ஒரு பெரிய செய்தி சொல்லுகிறது. என்ன தெரியுமா, ஆதாரத்தை அபூபக்கர் இருக்கும் பொழுதே, ரசூலுல்லாஹ் இறந்து ஒரு வருடம் கூட ஆயிருக்காது இல்லையா? ஏனென்றால் ரசூலுல்லாஹ் இறந்து அபூபக்கர் அதிகபட்சம் 2 வருஷம் தான் ஆட்சி செய்தார்கள். 2 வருஷம் தான் ஆட்சி, அதற்கு பிறகு அபூபக்கர் இறந்து விட்டார்கள். அப்போ ஒரு வருஷம் கூட பூர்த்தி ஆகாமலேயே ஜக்காத் விஷயத்தில் முர்த்ததாகிறவர்கள் இருக்கிறார்கள். இந்த முர்த்ததுகளும் ரசூலுல்லாஹ்வுடைய ஹவுலுல் கௌசர் தடாகத்தில் நீர் தருந்துவதற்கு அங்கே வருவார்கள். அப்பொழுது இவர்களை ரசூலுல்லாஹ் இங்கே இருக்கும்போது தன்னுடைய தோழர்கள் நினைத்திருந்தார். ஆனால் இவர்கள் எல்லாம் முர்த்ததுகள் என்று அவர்களுக்கு சொல்லப்படும். அப்படி இருக்கும்போது அந்த ஹதீஸின் பார்த்துட்டு ஒருத்தர் இல்ல அவர்களும் துரத்தப்படும், அவர்கள் நரகத்துக்கு போவார்கள் என்று சொல்வது எவ்வளவு முட்டாள்தனமான விளக்கம் என்பதற்கு இதெல்லாம் ஆதாரம். இன்னொரு வேற ஹதீஸ்களில் உம்மத்தி உம்மத்தி என்று வந்திருக்கிறது. என்னுடைய உம்மத், என்னுடைய உம்மத் அப்படி என்றால் அந்த உம்மத் துரத்தப்படுவதற்கு காரணம் உம்மத்தாக இருந்தும் பித்அத்துகள் செய்ததால் 72 கூட்டங்களாக பிரிந்ததால் அவர்கள் துரத்தப்படுகிறார்கள். ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதையெல்லாம் சொல்லிவிட்டு வல்லாஹு யஹ்தி மய்யஷா இலா சிராத்தின் முஸ்தகீம், அல்லாஹ் தான் நாடுவோருக்கு அவர்களுக்கான நேரான பாதையில், தன்னுடைய நேரான பாதையில் வழி நடத்துகிறான், நேர்வழி காட்டுகிறான் என்று சொல்கிறான். ஆக இந்த வழிகாட்டல் அஸ்ஸிராத் அல் முஸ்தகீம், நேரான பாதை என்பது அல்லாஹ்வின் ரசூல் கொண்டு வந்தது, நபி கொண்டு வந்த தெளிவுபடுத்திய பாதை. அதைத்தான் நபித்தோழர்கள் பற்றி பிடித்தார்கள். ஆகவேதான் அவர்கள் சொர்க்கம் செல்லக்கூடிய ஒரு கூட்டமாக ரசூல் இருக்கும் போது நற்செய்தி சொல்லப்பட்டவர்களாக ஆனார்கள். ஆகவே உம்மத்திலே வழிகேடுகள் வரக்கூடாது, நமக்குள்ள பிரிவினைகள் வரக்கூடாது என்றால் குர்ஆனையும் சுன்னாவை பற்றி பிடிப்பதில் உறுதியாக இருக்க வேண்டும். அதை நபித்தோழர்கள் எப்படி விளங்கி சரியாக பற்றி பிடித்தார்களோ, ஹக்குக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்களோ, அந்த ஹக்குக்கு நம்முடைய உள்ளத்தை கொடுக்க வேண்டும், அந்த ஹக்குக்கு நம்முடைய சிந்தனையை மண்டியிட வைக்க வேண்டும். அப்போதுதான் நாம் உண்மையிலே மன இச்சையை விட்டுவிட்டு நம்முடைய சொந்த புத்தியிலே உருவாவதை எல்லாம் விட்டுவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், நபி சொல்லுகிறார்கள், இது 2 வஹியின் மூலமாக எனக்கு வந்ததை நான் அப்படியே நம்பிக்கை கொள்கிறேன். இப்படித்தான் நபித்தோழர்கள் நம்பினார்கள், அவருடைய பாதையில் நானும் இது அவர்களைப் போலவே நம்பிக்கை கொள்கிறேன் என்று உண்மையான அந்த நேர்வழியிலே அவர் இருப்பார். அல்லாஹ் அப்படிப்பட்ட நல்லோர்களிலே உள்ளவர்களாக நம் அனைவரையும் கான நாஸ் உம்மத்தன் வாஹிதா, மனிதர்கள் அனைவரும் ஒரே சமுதாயமாக இருந்தார் என்று சொல்வது போல, அந்த ஒரு சமுதாயமாக இருந்தவர்கள் தௌஹீதில் இருந்ததை போல, அந்த ஒரு சமுதாயமாக இருந்தவர்கள் தங்களுடைய நபியை பின்பற்றி இருந்ததை போல,
அது போன்ற ஒரு சமுதாயமாக ஒன்றுபடக்கூடியவர்களாக சத்தியத்தின் மீது இருக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்குவானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.